பிரைஸ் லார்ட். போதும் போதும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலே வந்திருக்கிறதான சபையார் யாவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்த நாளினுடைய பிறப்பின் நற்செய்தியை சோத்திரம். இந்த நாளிலே உலகம் முழுவதிலும் கிறிஸ்துமஸ் கொண்டாடப்படுகிறது. அந்த கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஹேப்பி கிறிஸ்மஸ், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உலகம் முழுவதிலும் இந்த நாள் நம்ம உலக பிரகாரமான ஒரு பண்டிகையாக இதை நாம் கை கொள்ளக்கூடாது. ஒவ்வொரு வருஷமும் ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் பிறந்து அவர் மரிக்கிறது, உயிர் தழுகிறது அப்படின்றதில்ல. ஒரு முறை வந்தார் இரட்சகராக, மனுக்குலத்தை மீட்கும்படியாக மீட்பராக வந்தது உண்மைதான். கல்வாரி சிலுவையிலே நமக்காக பாடுபட்டு ரத்தம் சிந்து மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்த உண்மைதான். இது எல்லாவற்றையும் நாம் நினைவு கூறும்படியாக இதை நாம் கை கொள்ளுகிறோம். அல்லேலூயா. அவருடைய பிறப்பு, அவருடைய பாடு, மரணம், அதையும் நாம் நினைவு கூறுகிறோம். உயிர்த்தெழுதலை நினைவு கூறுகிறது தானே தவிர உலக பிரகாரமாக இப்போ இந்த காரியங்களை நாம் கை கொள்ளுக கூடாது. அது அவசியம் இல்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த நாளில் நாம் நல்ல ஒரு செய்தியை நாம் இந்த நாளில் தியானிக்கலாம். கிறிஸ்மஸ் செய்தியாக கர்த்தர் இயேசு பிரகாசமுள்ள விடிவெள்ளி, அல்லேலூயா, சரி என்ற தலைப்பில் நாம் தியானிக்க இருக்கிறோம். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1-2 வசனம். சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாயிருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? 2 வார்த்தை சொல்கிறார் முக்கியமாக. நான் தாவீதின் வேரும் சந்ததியுமாக இருக்கிறேன். 2வது வார்த்தை தான் இன்னைக்கு செய்தியுடைய ஆதாரம். பிரகாசம் உள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாக இருக்கிறேன். அல்லேலூயா, கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் 1வது வசனம் 2வது வசனத்தை வாசிப்போம். சாரி 2 நம்ம எத்தனாவது அதிகாரம்? 2ஆம், சாரி 2:1-2. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதியாவில் உள்ள பெத்லெகேமில், நல்ல கவனிங்க இந்த பகுதியை, இயேசு பிறந்தபோது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள், பாருங்க, கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்தார்களாம். அந்த கிழக்கு பகுதி உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மையம், உலகத்தின் மையம் எது தெரியுங்களா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த பெத்லெகேம் தான். அதாவது என்னன்னு கேட்டால் எருசலேம் பட்டணம் தான், இஸ்ரவேல் தேசம்தான் உலகத்தில் நடுமையமாக இருக்கிறது. அல்லேலூயா, எவ்வளோ ஆச்சரியமான காரியம் பாருங்க. உலகத்தின் நடுமையத்தில் பிறந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அண்ட சராசங்களையும் சிருஷ்டித்த கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் இந்த உலகத்தின் நடு மையத்தில் அவர் பிறந்தார் என்பது விசேஷமான ஒரு செய்தி. அல்லேலூயா. எதற்காக? அவர் சொல்லுவாங்க, நம்மெல்லாம் நாம் வாழ்றதுக்காக பிறந்திருக்கிறோம். அவர் உலக மனுஷனுடைய எல்லா மனுக்குள்ள ரட்சிப்புக்காக, கர்த்தர் விடுதலைக்காக, பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் பிசாசின் பிடியிலிருந்தும் அடிமைத்தனத்தின் வல்லமையிலிருந்தும் நரகத்தின் பிடியிலிருந்தும் இருக்கிற ஜனங்களை மீட்கும்படியாக மறிக்கும்படியாக அவர் வந்தார். ஹல்லேலூயா. ஆமாம், பொதுவாக மனுஷர்களை சொல்லும்போது ஆமாம் ஒரு குறிப்பிட்ட காலம் வாழ்றதுக்கு நம்ம பிறந்திருக்கிறோம்னு சொல்கிறோம், உண்மைதான். ஆனால் அவர் வருந்த நோக்கமே உலகத்தில் இருக்கிற சகல மனுஷருடைய பாவங்களிலிருந்து மீட்கும்படியாக ரத்தம் சிந்தி மறிப்பதற்காகவே வந்தார். அல்லேலூயா, சோத்திரம். அதான் அவருடைய பிறப்புக்கும் நம்முடைய பிறப்புக்கும் இருக்கிற வித்தியாசம், முக்கியமான வித்தியாசம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம 1வது வசனமும் 2வது வசனமும் வாசித்தாச்சுல. 2வது வசனம், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா? அவருடைய நட்சத்திரத்தை கண்டு, இங்கே அவர் நட்சத்திரம்னு சொல்லப்படலை, அவருடைய நட்சத்திரம் யாருன்னா நானும் நீங்கள் தான் அவருடைய நட்சத்திரம். அல்லேலூயா. ஒன்று நம்ம வெளிப்படுத்தல் விசேஷத்தில் வாசித்தோம், பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரம் யாரு
சொல்லுங்க, நீங்க எவ்வளவு வசனத்தை புரிஞ்சுக்கிறீங்கன்னு சொல்றேன். பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரம்னு இயேசுவே சொன்னார். தானே சொன்னாரா? நான் மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 22 வசனத்தை நல்லா கவனிங்க. வித்தியாசத்தை புரிஞ்சுக்கொள்ளணும். ஆண்டவருடைய பிள்ளைங்க நல்லா என்ன பண்ணுங்க, வசனத்தை நன்றாக கவனித்து இது வேறுபாட்டை கவனிக்கணும். அந்த வசனத்துக்கும் அடுத்த நான் சொன்ன வசனத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. சோத்திரம் வாசிக்கலாம். சபைகளில் இவைகளை உங்களுக்கு அறிவிக்கும்படிக்கு ஆண்டவர் சொல்றார், இயேசுவாகிய நான் என்ன பண்ணேன், எந்த சபைகளுக்கு? 7 சபைகளுக்கும். வெளிப்படுத்தல் விசேஷத்தில் 7 சபை இருக்குது. அந்த 7 சபைகளுக்கும் இயேசுவாகிய நான் என்ன செய்கிறேன், என் தூதனை அனுப்பினேன். சோதர் தூதனை அனுப்புனாரா? சோதர் பிதா தேவன் இயேசு கிறிஸ்து ஒப்பித்ததோ. நீங்கள் இப்போ முதல் வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவர்களை பாருங்க, தம்முடைய ஊழியக்காரருக்கு 7 சபையினுடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு என்ன செஞ்சாராம்? தேவன் என்ன செஞ்சாராம்? இயேசு கிறிஸ்து ஒப்புவித்ததும் இவர் என்ன செஞ்சார்? இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனை யோவானுக்கு வெளிப்படுத்தணுமான 4 காரியங்கள் இருக்கு. இங்கே இருக்கு பாருங்க. அப்போ இந்த வசனத்தெல்லாம் நல்லா நிதானித்து புரிந்து நீங்கள் வாசிக்கணும். அப்போ தான் அதனுடைய உண்மை உங்களுக்கு தெரியும். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போ சோத்திரம் அங்கே வெளிப்படுத்தி 22:16 நான் நானே தாவீதின் வேரும் சந்ததியுமாக இருக்கிறேன், பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாக இருக்கிறேன் என்று சொன்னார் பாருங்க. ஆகவே அவர் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரம். இங்கே மத்தேயு 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லும்போது, இப்போ 2வது வசனத்தை போடலாம். கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு, அவருடைய நட்சத்திரம் ஊழியர்களாகிய நானும் விசுவாசிகளாக நீங்களும் தான், உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா ஊழியர்களும் விசுவாசிகளும் தான் அவருடைய நட்சத்திரம். அல்லேலூயா, சோத்திரம். இன்னொன்று அடுத்த நீங்கள் கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். பின்னாடி நான் சில வசனத்தை வாசிக்க சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும். கர்த்தர் சோத்திரம் ஊழியக்காரரை கர்த்தர் தம்முடைய கையிலே வைத்திருக்கிறார். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அவர்கள் கர்த்தருடைய கைகளில் உள்ள நட்சத்திரங்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது வெளிப்படுத்தல் 1 கடைசி வசனத்தை வாசிக்கலாம். இப்போ என் வலது கரத்தில் கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் கொத்து வளைகளின் ரகசியத்தை எழுது. அந்த 2 ரகசியம் என்னவா? அந்த 7 நட்சத்திரங்கள் எதுவா? 7 சபைகளின் தூதர்களான்னு சொல்லும்போது தேவதூதனை சொல்லலை. சபையில் தேவனுடைய தூதை அறிவிக்கிற, கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கிற ஊழியர்கள் தான் கர்த்தர் கரத்தில் உள்ள சோத்திரம் நட்சத்திரங்கள். அல்லேலூயா. சரி, அப்போ இங்கே என்று சொல்லுகிறத இங்கே பார்க்க, தேவதூதர்களை நீங்கள் இப்போ நினைக்கக்கூடாது. அடுத்து நீ கண்ட 7 குத்து விளக்குகள் என்னது? 7 சபைகள் தான் 7 குத்து விளக்கு. சோத்திரம். சரி, கர்த்தர் நல்லவர். சரி, இன்னும் அடுத்த சில காரியங்களை வாசிக்க உங்களுக்கு புரியும். கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். அப்போ கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். அப்போ கிறிஸ்துமஸ் நாட்களில் மின் விளக்குகளில் என்ன செய்கிறாங்க? அங்கங்கே ஸ்டார் தொங்க விட்டுருக்குறாங்க. சரிங்களா? கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போ நம்முடைய ஆண்டவர் சூப்பர் ஸ்டார். அல்லேலூயா. என்ன ஸ்டாரு? ஒரு காலத்தில் யாரும் சூப்பர் ஸ்டாராக இருந்திருக்காங்கல்ல உங்களுக்கெல்லாம்? எனக்கு இல்லை, நான் அப்படி யாரையும் அப்படி சூப்பர் ஸ்டார்லாம் நினைக்கல. ஒரு சிலருக்கு பாருங்க, சிலர் வடநாட்டில் ஏதாவது ஒரு நடிகை சூப்பர் ஸ்டார். தென்னாட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கிற ஒரு பிரபலமான ஊழியக்காரர்கள்னு சொல்லுவாருங்க, அந்த மாநிலத்திலோட அவர் சூப்பர் ஸ்டாருங்க, இந்த மாநிலத்தில் இவர் சூப்பர் ஸ்டாருங்க. இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தெரியணும், என் ஆண்டவர் தான் சூப்பர் ஸ்டார். அல்லேலூயா. என் கர்த்தரா இயேசு தான் எனக்கு சூப்பர் ஸ்டார். அப்படி சொல்லணும். சோத்திரம். இந்த ஸ்டாரெல்லாம் பார்க்கும்போது அந்த நினப்பு தான் வரணும். எந்த நினப்பு வரணும்? வேறு ஸ்டார் எல்லாம் வரக்கூடாது. அவங்க சாதாரண மனுஷன், மண்ணான மனுஷன். அந்த மனுஷன் இங்கே என்ன பண்ண முடியாது. சோத்திரம். ஒன்றும் நமக்கு பண்ண முடியாது. ரட்சிப்பை தர முடியுமா? மிஞ்சி போனால் விளம்பரத்துக்காக என்ன பண்ணுவாங்க, சில இதில் சில என்னது அன்னதானம் கொடுப்பாங்க, இந்த உதவிகளும் செய்வாங்க. ஒரு சிலர் அதையும் கூட செய்யாத ஆட்கள்லாம் இருக்குது. சோத்திரம். அப்படிலாம் இருக்கிறாங்க. இப்படிலாம் நம்ம பார்க்குறோம். ஆகவே நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும், நம்முடைய ஆண்டவர் சோத்திரம் எந்த ஒரு மனுஷனுக்கு நிகராக சொல்லப்பட முடியாத தெய்வீக வல்லமை உள்ள தேவன் அவர். அல்லேலூயா. கர்த்தர் ஆண்டவர் மீட்பர் ரட்சகர் என்பதை நான் ஒரு நாள் மறக்கக்கூடாது. முக்கியமாக சொல்கிறேன். சோத்திரம். ஒரு 5 பாயிண்ட் சொல்கிறேன், நல்லா கவனமாக கவனிக்கணும்.
நம்முடைய ஆண்டவர் யார் என்றால் ஆளுகிற நட்சத்திரம். அல்லேலூயா. அதே சமயத்தில் நாமும் கூட ஆளுகிற நட்சத்திரங்களுமா நம்மை மாற்ற விரும்புகிறார். சங்கீதம் 136 அதிகாரம் 9 வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 136 அதிகாரம் 9 வசனம். என்ன செஞ்சாரு? இரவில் கர்த்தர் பாருங்க, இரவில் ஆள என்ன செஞ்சாராம்? சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்று. பகலில் ஆள எதை படைச்சிருந்தாரா? இப்போ சொல்லுங்க பார்ப்போம். கேள்வி கேட்பேன், சொல்லணும், இங்கே விழிப்பாக இருக்கணும். ஆமாம், சோத்திரம். நான் பிரீச்சர் அண்ட் டீச்சர். தெரியுமா உங்களுக்கு? பிரீச்சர் என்ன தெரியுதா? என்ன சொல்லுங்களேன், படித்த பிள்ளைங்க. டீச்சர் என்னது? அதுவும் போதுகிறது தானே? தைரியமாக சொல்லுப்பா, தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆமாம், பிரீச்சர் அண்ட் டீச்சர். சோத்திரம். அப்படின்னு பாஸ்டர் அண்ட் டீச்சர்னு இருக்குது. பிரீச்சர் இப்போ சோத்திரம், போதிக்கிறவர், ஆசிரியர். சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். ஆகவே அப்போ இரவில் பகலில் ஆள எதை வச்சிருக்கிறாரா? சூரியனை படைச்சிருக்கிறாரா? சரி, இப்போ இன்னொரு வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 1:16. சோத்திரம். ஆதியாகமம் 1 அதிகாரம். பகலில் ஆள அந்த பெரிய சுடர் என்னது? சூரியன் சொல்லப்படலை, ஆனால் பெரிய சுடர் எது? பகலில் ஆள பெரிய சுடர்னா சூரியனுங்க. சோதரா பட்டுன்னு ஆண்டோடைய பிள்ளைங்க டக்கு டக்குன்னு சொல்லுவீன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதில் வீக்காக இருக்கிறீங்களே. அப்படி இருக்கக்கூடாது. யோசிச்சு சொல்கிறீங்க, டக்கு டக்குன்னு சொல்லணும். அப்போ தான் நீங்கள் எந்த அளவுக்கு வேதத்தை நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்கன்னு தெரியணும். வேதத்தை தினமும் வாசிங்க. அல்லேலூயா. அவங்களுக்கு நான் அடிக்கடி ஒவ்வொரு வாரம் கூட சொல்கிறேன், வேத அறிவில்லை நீங்கள் சோத்திரம். ஆமாம், கள்ள ஆட்கள்கிட்ட சிக்கிக்கொள்வீங்க. கள்ள போதனைங்க நிறைஞ்சிருக்குதுங்க. சோத்திரம். வெளிநாட்டிலேருந்து சில கள்ள போதனைகளை இறக்கி விட்டு இதை அங்கே பரப்புறதுக்கு அங்கேருந்து பணம் அனுப்புகிறான். எவ்வளோ கொடுமை தெரியுமா உங்களுக்கு? அதை வாங்கிக்கொண்டு இங்கே கள்ள போதனைகளை போதிக்கிற ஆட்கள்லாம் இருக்குது. யாரும் சொல்ல வரல, நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்கள். அப்படி கள்ள போதனைகள் பல காரியங்கள் இருக்குது. சோத்திரம். அது ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவன் பகலையால பெரிய சுடராகிய சூரியனை, இரவையால சிறிய சுடர் எது? சந்திரன் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் அடுத்து எதையும் உண்டாக்கினாரா? நட்சத்திரமா? நட்சத்திரங்களையா? எத்தனை நட்சத்திரம் என்ன முடியுதா? சோத்திரம். ஆபிரகாமுக்கு சொன்னாரு, நீ நட்சத்திரங்கள் என்னப்பா, உன்னை என்ன கொடுமா? என்ன முடியாத ஆண்டவரே? அவ்வளவா உன் சந்ததி பெருகும். இன்னைக்கு ஒரு பிள்ளை இல்லை, ஒரு பிள்ளை இல்லை நினச்சிட்டு இருக்கிய. சோத்திரம், கவலைப்படாத. உனக்கு சோத்திரம் வானத்து நட்சத்திரம் வெளியே அழைத்து, வீட்டில் இருந்த மனுஷனை வெளியே அழைச்சிட்டு கொண்டு வந்து வானத்து நட்சத்திரங்களை எண்ணிப்பாருன்னு சொன்னாராம். பார்த்தீங்களா? எப்பேற்பட்ட நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. நட்சத்திரங்களை உண்டாக்கினார். சரி, அப்போ ஆளுகிற நட்சத்திரமாய் ஆதாம் ஏவாளை உண்டாக்குனார். சோத்திரம். ஆனால் அந்த ஆளுகையை அவங்க இழந்து போனாங்க, பாவம் செய்தது நிமித்தம். ஆதியாகமம் 1:28 வாசிங்களேன். ஆதியாகமம் 1:28 வசனம். யாரை நோக்கி? ஆதாம் ஏவாளை, முதல் படைத்ததான இந்த உலகத்தில் முதல் சோத்திர மனுஷன் ஆகிய ஆதாமையும் முதல் மனுஷியாகிய ஏவாளையும் என்னவா? நீங்கள் பழுகி பெருகி என்ன செய்யுங்க? இப்போ தேவன். ஆமாம், இன்னைக்கு அது நிறைவேறிச்சு. உலகம் முழுவதும் இன்னைக்கு பழுகி பெருகி ஜனங்கள் நிறைஞ்சிருக்கிறாங்க. சரி, ரைட்டு. ஆண்டவர் சொன்னதை சரியாக நிறைவேற்றினது யாரு? என்னதான்? இந்த ஒரு காரியத்தில் தான் மனுஷன் பழுகி பெருகி பூமியை நிரப்பிட்டான். இந்த குறைக்கிறதுக்கு தான் என்ன பண்ணுறான்? சோத்திரம். கொரோனாவை உற்பத்தி பண்ணி சீனாவிலேருந்து உலகம் முழுவதும் அனுப்பிச்சிட்டான். இன்னும் அடுத்தடுத்து சோத்திரம் லேப்பில் இருந்து நிறையா வைரஸும் பாக்டீரியா இதெல்லாம் வெளியே போயிடுச்சான். சோத்திரம். எல்லாத்துக்கும் தயாராக இருப்போம். அல்லேலூயா. சோத்திரம். என்ன எப்போ எதை பண்ணுவானுங்கன்னு தெரியாது. இதிலேருந்து எது வந்தாலும் நம்மை காப்பாற்றுற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. நம்மை காக்க வல்லவர் இருக்கிறார். அதனால் பயந்து நம்ம ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. ஆண்டவரை மட்டும் உறுதியாக பற்றி கொள்வோம். அல்லேலூயா. சோத்திரம். அப்போ எப்படிப்பட்ட பொல்லாத மனுஷனுடைய எண்ணங்கள் ஈடேறக்கூடாது, நிறைவேறக்கூடாது, நம்ம ஜெபிக்கணும். ஆமாம், எதுக்கு சொல்கிறேன்னா, இது ஒரு ஜப குறிப்பாக வச்சு ஜபிக்கணும் நம்முடைய ஜபங்களில். அப்படி மனுஷர்கள் தேவசித்தம் இல்லாமல் பாருங்கள், தேவசித்தம் எதுவுமே சோத்திர மனுஷர்களை அழிக்கிறதுக்கல்ல, மனுஷனை ரட்சிக்கவே கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ மனுஷனை அழிக்க நினைக்கிறது ஏன்னா பிசாசினுடைய ஏஜெண்டுகளாகி அப்படி பொல்லாத ஆட்கள் தான். சோத்திரம். சரி, அடுத்து வாசிங்க. அதை பாருங்க, பூமியை நிரப்புங்க. அடுத்து என்ன செஞ்சாரு? அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும்
பூமி மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. 7 ஆசீர்வாதங்களை கொடுத்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அந்த 7ஐயும் இழந்து போனாங்க பாவம் செய்ததுனால. கீழ்ப்படியாமல், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் விளக்கப்பட்ட கனியை புசிக்கக்கூடாது என்று ஆண்டவர் திட்டமாய் சொல்லியிருந்த வேளையில் அதற்கு கீழ்ப்படியாமல் நடந்ததுனால தான் நமக்கு தெரியும் பாவம் வந்தது. அது தொடர்ச்சியாக சாபம், பூமியில சாபம் வந்தது என்றெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சரி, கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கலாம். அப்போ பாருங்க, இன்னும் அவங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை கொடுத்த தாவீது கொஞ்சம் இன்னொரு விதத்தில் அவர் கொடுத்த அந்த கிருபையில் தீர்க்க தரிசனமாக சொன்ன வார்த்தையை பாருங்க. சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் யாரை சொல்றது? ஆதாம சொல்றாரு, நீர் அவனை தேவதூதரிலும், பாருங்க எப்படி உண்டாக்கினார், தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். பாத்தீங்களா, தேவதூதர்களுக்கு சற்று சிறியவர்கள் தான் நாம. அல்லேலூயா. மனுஷர்கள் அப்படி படைச்சிருக்கிறார். சோத்திரம். ஆனா சோத்திரம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் வைத்திருக்கிற நம்மேல் வைத்திருக்கிற நோக்கம் மகா பெரியது. நாம் தேவதூதர்களை சற்று சிறியவர்களாக இருந்தாலும் கர்த்தர் சோத்திர தேவதூதர்களே நியாயந்திருக்கிற அதிகாரத்தை தேவனுடைய ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அது ஒரு பகுதி. சரி, அதுக்குள்ள நம்ம போனோம்னா நம்ம அந்த செய்தியை சொல்ல முடியாது. சரி, வாசிக்கலாம். மகிமையினாலும் கணத்தினாலும், ஆமென், சோத்திரம், தேவன் நம்மை மகிமையினாலும் கணத்தினாலும் முடிசூட்டி இருக்கிறார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட பாக்கியம் தெரியுமா? சோத்திரம். சரி, 6ஆம் வசனம். அது சொல்லப்பட்டு அடுத்து சொல்றாரு, உம்முடைய கரத்தின் கிரியையின் மேல நீர் அவனுக்கு ஆளுகை தந்து. அல்லேலூயா. சகலத்தையும் என்ன செஞ்சானா? ஆமா, சோத்திரம். யாருடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தினாரா? அடுத்த வசனம் அது தொடர்ந்து, தந்து கீழ்படுத்தினீர். சரி, பாது போதும். சோத்திரம். கீழ்படுத்தினீர் என்ற வார்த்தை வருது இல்லையா? கீழ்படுத்தினார். அப்ப ஆளுகை தந்து, அது முக்கியம். ஆளுகை தந்தார். கர்த்தர் ஆளுகிற ஒரு சர்வத்தை ஆளுகிறவர் மட்டுமல்ல, சோத்தர் அவருடைய சாயலினுடைய ரூபத்தின்படியும் படைத்த மனுஷனுக்கு அவர் ஆளுகையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய ஜனங்கள், குறிப்பாக தேவனுடைய ஜனங்களுக்கு ஆளுகை உண்டு, அதிகாரம் உண்டு என்பதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அவன் 12 அப்போஸ்தலர்களை அழைத்து சோத்தர் அவர்களுக்கு என்ன அதிகாரத்தையும் ஆமாண்டவர் வல்லமையும் கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. சோத்திரம். சரி, அதுபடி 70 விசேஷர் கூட அழைத்து அவர்களுக்கும் அதிகாரத்தையும் ஆளுகை சோத்திரம் கொடுத்து போய் ஊழியம் செய்யுங்கன்னு அனுப்புனாரே. இன்னைக்கு அந்த ஆண்டவர் ஜீவனோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, சோத்திரம். நாம் ஆராதிக்கிற தேவன் சோத்திரம் மரித்து அப்படியே அடக்கம் பண்ணப்பட்டு சோத்திரம் இருக்கிற பல மத தலைவர்கள் உலகத்தில் உண்டு. ஆனால் இன்னைக்கு எருசலேமில் போய் பார்த்தா திறக்கப்பட்ட கல்லறை தான் இயேசுவின் கல்லறையாக இருக்கிறது. அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். அவர் பிறப்பினால நம்ம இன்னைக்கு நினைவு கூறுகிறோம். ஆனால் இந்த சத்தியத்தையும் நம்ம எப்போதும் மனதில் வைத்துக் கொள்வது அவசியம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஆகவே வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும், மனுஷன் பாவம் செய்து ஆளுகை இழந்து போனான் என்று சொல்லப்பட்டு, கர்த்தர் இயேசுவின் சிலுவை மரணத்தின் மூலமா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, பாவம், சாபம், வியாதி, கடன், கவலை, பயம் இவைகளிலிருந்து அவருடைய இரத்தத்தினாலே விடுதலை உண்டாகிறது. அல்லேலூயா. அவருடைய நாமத்தினாலும் விடுதலை, அவருடைய இரத்தத்தினாலே விடுதலை, அவருடைய வார்த்தையினாலே விடுதலை. சோத்திரம். இன்னும் ஆவியானவருடைய வல்லமையினாலே விடுதலை. இதெல்லாம் தேவன் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆண்டவர் நல்லவர். சோத்திரம். அடுத்து பார்த்தீங்கன்னா, பிரகாசிக்கும் நட்சத்திரம். சங்கீதம் 147ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. நம்முடைய சோத்திரம் இந்த வசனங்களெல்லாம் வாசிங்க. ஆளுகிற நட்சத்திரம்னு பார்த்தோம். கர்த்தர் சோத்திரம். அந்த நட்சத்திரமா நம்ம தான் மாற்றிருக்கிறாரு. அவரும் ஆளுகை செய்தார். அவர் என்னென்னைக்கும் ஆளுகிற சர்வ வல்லமையுள்ள தேவன். அடுத்து அவருடைய பிள்ளைகளுக்கும் ஆளுகையை கொடுக்கிறார் என்பதை தான் நாம் தியானிக்கிறோம். இங்கே பிரகாசிக்க நட்சத்திரம் என்ன? சங்கீதம் 147:4. அவர் நட்சத்திரங்கள் லக்கத்தை எண்ணி அவைகளெல்லாம் என்ன சார் பேரிட்டு அழைக்கிறாராம். பார்த்தீங்களா, எத்தனை லட்சம் இருக்குதோ கோடி இருக்குதோ தெரியல நட்சத்திரம். சோதரன், அவை ஒவ்வொன்றையும் பேர் சொல்லி அழைக்கிற தேவன். அல்லேலூயா. பாருங்க, எவ்வளோ அவருடைய அனந்த ஞானத்தை பாருங்க. ஒவ்வொன்றையும் பேர் சொல்லி அழைக்கிறாருங்க. அதே போல் நான் சொல்கிறேன், அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் சொல்கிறோம். வேதத்தில் ஒரு வசனம் இருக்கா, பிரசங்கி புத்தகத்தில், இருக்கிற எவனும்
பிறக்கிறதுக்கு முன்னாலே பேர் அடிக்கப்பட்டிருக்கான். பேர் இடப்பட்டிருக்கான். அந்த வசனம் இருக்குது, எடுத்து வாசிக்க முடியுமா? இதெல்லாம் நோட் பண்ணி வரல, கர்த்தர் ஞாபகப்படுத்துறார். பிரசங்க புத்தகத்தில் இருக்குது. இது பாருங்க, நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே பாருங்க, அப்பா அம்மா வச்ச பேர் இல்லை, நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் வச்ச பேர். சோதர என்னுடைய பழைய பேர் வேற. அப்பா அம்மா வச்ச பேர், எனக்கு கர்த்தர் கொடுத்த பேர் தான் ஜான் பால். அல்லேலூயா. அப்பா அம்மா அவங்க பாருங்க, பாரம்பரியத்தில் ஒரு பேரை வச்சு விட்டாங்க, வியாகுலம்னு. வியாகுலம்னா வேதத்தில் என்ன அர்த்தம்? துன்பம், துயரம், வேதனை, கண்ணீர். அப்போ இதுதான் பேர். ஏன்னா உங்களுக்கு எந்த பேர் வைக்கணும்னு தெரியல பெற்றோர்களுக்கு. சோத்திரம். ஆமாம், நம்ம முன்னோர்கள் என்னென்னமோ பேர் வச்சுருப்பாங்க. சோத்திரம். சிலர் பேருக்கு ஆளுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். ஒரு சகோதரன் தெரியும், இறந்துட்டு போயிட்டாரு. நான் சொல்கிறேன், அவர் பேர் என்னது? சோத்திரம் கருப்பையா. ஆனால் ஆளு நல்ல கலராக இருப்பாருங்க. பேர் என்னது? கருப்பையா. அவர் சோத்திரம் இறந்துட்டார். அந்த தெரிஞ்சவர், எங்கள் குடும்பத்துக்கு தெரிஞ்சவர். அதே சமயத்தில் ஒருத்தருக்கு பேர் என்னது? வெள்ளசாமி. நல்ல கருப்பாக இருப்பார். அல்லேலூயா. பேருக்கு ஆளுக்கும் சம்மந்தம் இருக்காது. பேர் என்னது? ஆமாம், வெள்ளச்சாமியும் ஆளு கருப்பாக இருப்பார். கருப்பையா எப்படி இருப்பார்? வெள்ளையாக இருப்பார். இப்படி தான் இட உடமா பேர் வைக்கிறதுக்கு தான் சிலர் தெரியுது. சரி, யாரும் தப்பாக எடுத்துக்கிறாதீங்க. நான் பார்த்தது இருக்கிறத சொல்கிறேன். ஆமாம், ஒரு சிலருக்கு என்னென்னமோ பேர் வைக்கிறாங்க இல்லையா? சரி, அதுக்குள்ளே பண்ணோம்னா நிறைய வேறு மாதிரி போயிட்டுருக்கோம். சரி, வாசிக்க. பிரசங்க 6:10. இதை புரிஞ்சுக்கல பாருங்க. இருக்கிறோம், நம்மளாம் இருக்கிறோமா? பூமியில் இருக்கிறோமான்னு கேட்டேன். இருக்கிறோம்ல, நான் இருக்கிறேன், இப்போ நீங்கள் இருக்கிறீங்க. எப்போ போவோமோ அதெல்லாம் நமக்கு தெரியாது. சோத்திரம். போனாலும் நம்ம கவலை இல்லை, ஆண்டவரோடு இருக்க போகிறோம். அல்லேலூயா. அப்பப்போ அப்படி சொல்லி எனக்கு உங்களை பயமுறுத்துறீங்களா? அப்படிலாம் சொல்லக்கூடாது. சத்தியத்தை சொல்லுறேன். எப்போ தைரியமாக சொல்லணும். சோத்திரம். இருக்கிற வரைக்கும் இருப்போம், கர்த்தர் கூப்பிடும்போது போவோம் அப்படின்ற அளவு சொல்கிற மாட்டேங்கிட்டீங்களே. அப்படி சொல்லி சொல்கிறதுக்கு தைரியம் வந்திருக்கா? நாங்கள் எவ்வளோ காலம் இருக்குன்னு ஆசைப்படுறோம், பேரம் பேத்தியெல்லாம் பார்க்கணுமா? சோத்திரம். சரி, அது கர்த்தர் அவருக்கு சித்தம் இருந்து வச்சா வைக்கட்டும், நானும் விரும்புகிறேன். அல்லேலூயா. ஆனால் அவருடைய சித்தம் என்னதுன்னு நமக்கு தெரியாது. அல்லேலூயா. சோத்திரம். சரி, ரைட். ஆச்சு, இருக்கிற நல்லா கொண்டீங்க. வசனம் பாருங்க, பிரசங்கி 6:10. என்னது? ஏப்பா இது கொஞ்சம் எடுத்துட்டீங்களா? எனக்கு வசனம் மறைக்குதே. அதை எடுத்துருங்க, பழுங்க எடுத்துருங்க. இல்லை, அதில் மாட்டியிருக்குப்பா. சோத்திரம். சோத்திரம். சரி, இப்போ நான் கொஞ்சம் குனிஞ்சு கூட பார்த்துக்கிறேன். நான் கொஞ்சம் மகனே அப்படியே விட்டு ஒரு இப்போ தெரியுது விட்டு. நான் இப்படி பார்த்துக்கிறேன். ரைட். ஓகே, போதும். சரி, சொல்லுங்க. இருக்கிற உங்களுக்கு சரி, உங்களுக்கு எல்லாம் தெரியுதா? பின்னாடி இருக்கிறவங்களுக்கு தெரியுதா? சரி, ரைட், போதும். ஏன்னா அதுக்கு மேலே இதுனா வசனம் இது மறைக்கும். எது? அந்த ஜீசஸ்ன்ற வார்த்தை இன்னும் பெரிய இது. கர்த்தருடைய பிள்ளைகள் கடைசி நேரத்தில் பாருங்கள், நம்முடைய தேவைகளை கர்த்தர் கிருபையாக சந்திக்கிறார். அல்லேலூயா. இப்போ இந்த மகனுங்க பிள்ளைங்கள்லாம் சொன்னாங்க, இப்போ போடணும் பாஸ்டர்னு பேனரு. சோத்திரம். பாருங்கள், இந்த ஆண்டவர் தேவைகளை சந்திக்கும் போது தான் நம்ம ஒரு சின்ன சபை கர்த்தர் விசுவாசத்தெல்லாம் ஊழியம் செய்கிறோம். கர்த்தர் தேவைகளை சந்திக்கும் போது தான் அதை நம்ம செய்கிறோம். எதையுமே அவசரப்பட்டு கடன் வாங்கி ஒன்றும் இது வரைக்கும் நான் செஞ்சதில்லை. அல்லேலூயா. இனிமேலும் செய்ய போகிறதில்லை. ஏன்னா கர்த்தருடைய ஊழியம் கர்த்தர் கொடுத்தா செய்வோம், இல்லைன்னா ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி காத்திருப்போம், தரும்போது பெற்றுக்கொள்வோம். அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலையும் எந்த ஒரு காரியத்திலும் அவசரப்பட்டு என்ன பண்ணக்கூடாது? ஆமாம், கடனை வாங்கி கஷ்டப்படாதீங்க தயவுசெய்து. சோத்திரம். தேவன் தருவ வரைக்கும் ஜெபம் பண்ணுங்க, தந்ததையும் அதை பயன்படுத்துங்க. அல்லேலூயா. இப்படி நீங்கள் வாழ்க்கையில் இதை நீங்கள் கடைபிடித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாசிக்கலாம். இருக்கிறவர் இங்கே நம்ம எல்லாரும் இந்த பூமியில் இருக்க எல்லாருமே இருக்கிறவர்கள் எவர்களும் பார்த்தீங்களா? நம்ம தோன்றும் முன்னமே, அப்பா அம்மாவுக்கு பிறகுறதுக்கு முன்னமேனு அர்த்தம். தோன்றும் முன்னமே. அப்போ இன்னொன்று எனக்கு அந்த வேதத்தில் ஒரு அருமையான வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா? எபேசியர் புத்தகத்தில் உலகத்தோற்றுக்கு முன்பாகவே நம்ம தெரிந்து கொண்டாராம். அல்லேலூயா. நம்முடைய தெரிந்து கொள்ள எவ்வளோ விசேஷம் பார்த்தீங்களா? சோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆகி நம்ம உலகத்தோற்றுக்கு முன்பாகவே தெரிந்திருக்கிறார். இருக்கிறவன் எவனும் எல்லாருமே தோன்றும் முன்னமே பேரிடப்பட்டு இருக்கிறான். அவனு மனுஷன் என்று. ஆமாம், நல்லா தெரிஞ்ச பேரிடப்பட்டது எல்லாம் பூமியில். நம்ம மனுஷராக பெற்றோர்களுக்கு பிறந்திருக்கிறோம். அது எத்தனாவது பிள்ளையாக பிறக்கணும் எல்லாம் தேவனுடைய சித்தம். சோத்திரம். அப்போ நாம் மனுஷன் என்று தெரிந்திருக்கிறது. அதை தான் நான் சொல்லிடணும். நான் மனுஷன் எப்பேற்பட்ட கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவங்க யார் தான்? மனுஷர் தான். தெய்வமாக முடியாது. மனுஷன் என்று தெரிந்திருக்கிற தண்ணியிலும் பலத்தவரோட போராட அவனால் கூடாது. சோத்திரம். அப்போ இப்படி சொல்லும்போது பாருங்க, இயேசு மனுஷர் தான் சொல்லிட்டு சாதாரணமாக பேசிட்டு போயிடுவாங்க. ஆனால் வேதத்தில் தெளிவாக இருக்கிறது, அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன். அல்லேலூயா. அதனால தான் நம்ம விசுவாசிக்கிறோம். வசனம் கர்த்தருடைய வார்த்தை பொய் இல்லை, இது சத்திய வார்த்தை.
ஆகவே தான் அவருக்கு அவருடைய தெய்வீக தன்மை குறித்தெல்லாம் நம்ம தியானிச்சிருக்கிறோம். சோத்திரம் ஒவ்வொன்றும் சோத்திரம் அருமையான மாறாத சத்தியம், அது உண்மை சத்தியம். அல்லேலூயா. உண்மை வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே அடுத்து பார்த்தீங்கன்னா பிரகாசிக்கும் நட்சத்திரம்னு பார்த்தோம். தானியேல் 12:3. அப்படி சோத்திரம் யார் பிரகாசிக்கிற நட்சத்திரமா இருக்க முடியும்? நல்ல கவனிங்க. சோத்திரம் ரட்சிக்கப்பட்டு சபையில் சோத்திரம் இருக்கிறவர்கள் அல்ல, ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வருவது அவசியம். ஆனால் நம்ம ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணா தான் பிரகாசிக்கு நட்சத்திரமாக மாற முடியுமா? வாசிங்க. ஞானவான்கள் பாருங்க. சோத்திரம் நல்ல கவனிங்க. ஞானவான்கள் யாரு? ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்கள் ஞானவான்கள். எங்கே இருக்குது? நீதிமொழிகள் இருக்குதா? நீதிமொழிகள் ஒரு வார்த்தை இருக்குது. சரி, எடுத்தவங்க வாசிங்க. இப்போ இந்த வசனத்தை வாசிங்க. தானியேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? ஆண்டவருடைய பிள்ளைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானமாய் ஜீவிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் என்ன செய்யறாங்களாம்? நட்சத்திரங்களைப் போலவும் எந்தெந்தைக்கும் உள்ள சதா காலங்களிலும். பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. ஆகாய மண்டலத்தில் ஒளியா நீங்க மாறணுமா? அநேகரை நீதிக்குட்படுத்துவர்களாக இருக்கணும். ஞானஸ்தானம் தேவ நீதி. அல்லேலூயா. ஞானஸ்தானமாகிய தேவ நீதிக்கு உட்படுத்துகிற அளவுக்கு நீங்கள் ஜனங்களை ரட்சிப்புகளை நடத்துகிறவர்களாக இருப்பீர்கள். ஆனால் சோத்திரம் அப்படி நடத்துகிறவர்கள் தான் தேவன் சொல்றார் சோத்திர நட்சத்திரங்களாக என்றைக்கும் உள்ள சதா காலங்களில் பிரகாசிப்பார்கள். அல்லேலூயா. எத்தனை பேரை ரட்சிப்புகளை நடத்திருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டவர் பக்கமாய் திருப்பி இருக்கிறீங்க? உங்களே ஆராய்ந்து பாருங்க. அல்லேலூயா. யாரையும் நீங்கள் இல்லை, நீங்கள் உண்டு அப்படிலாம் சொல்கிறதுக்கு நான் வரல. நல்லா கவனிக்கணும், வசனத்தை நல்லா கவனிக்கணும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஆகவே நீங்களும் பிரகாசிக்கும் நட்சத்திரமாய் மாறணும். அல்லேலூயா. எப்போ மாற முடியும்? கர்த்தர் அநேகர் நீதிக்கு உட்படுத்தினா தான். கர்த்தர் சோத்திரம் வானம் எப்படி மாறிடுவோம் நம்ம? ஆமாம், ஆகாய மண்டலத்தில் ஒளியை போலவும் மாறுவோம். சோத்திர நட்சத்திரங்கள் போலும் என்றைக்கும் சதகாலங்களில் நினைச்சிவோம், பிரகாசிப்போம். சோத்திரம். சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம் பாருங்க. யோவான் ஸ்நானகன் எப்படிப்பட்டவராக இருந்தாரா? சோத்திரம் அநேகரை ரட்சிப்புகளை நடத்தக்கூடிய சோத்திரம் எழுந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தாருன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சோத்திரம். சரியா பாருங்க. இது யாரு? இங்கே தூதன் சகரியாவை நோக்கி சொல்றாரு, பயப்படாதே, என்ன வேண்டதில்லை, குழந்தையே இல்லை. அவர் ஒரு ஆசாரிய குடும்பத்தை ஊழிய குடும்பத்தை சேர்ந்தவர். அவங்க மனைவி பேர் எலிசபெத்து. உனக்கு ஒரு குமாரன், உன் மனைவி ஒரு குமாரனை பெறுவாள். வயது முதிர்ந்த காலத்தில் ஆபிரகாமை போல சோத்திரம் இந்த குடும்பம் சூழ்நிலை இருந்தது. அவனுக்கு என்ன பேர் வைக்கணும்னு சொன்னார்? யோவான் என்று பெயரிடுவாயாக. ஆனால் வேதம் யோவான்னு தான் பேர் வச்சாங்க. ஏன் வேதம் யோவான் ஸ்நானகன் சொல்லி சோத்திரம் வேதத்தில் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்குன்னா, அவர் சோத்திரம் ஞானஸ்தானம் கொடுக்கும்படியாக அழைக்கப்பட்ட சோத்திர ஊழியம் கொடுக்கப்பட்டபடியினாலே சோத்திரம் அந்த வார்த்தை சோத்திரம் சேர்த்து கொள்ளப்பட்டது. அல்லேலூயா. யோவான் ஸ்நானகன் என்ற வார்த்தை அடிக்கடி சொல்லப்படுறதை நீங்கள் பார்க்கும்போது அப்பா அம்மா வச்ச பேர் எதுதான்? யோவான் தான். யோவான்னா என்னது? சோத்திரம். இங்கிலீஷில் ஜான் இல்லையா? ஆமாம். யோவான்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கிருபை பெற்றவன் அர்த்தம். அல்லேலூயா. யோவான் என்பதற்கு என்ன அர்த்தம்? கிருபை பெற்றவர்கள் அர்த்தம். சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். சரி, அடுத்து லூக்கா 13ஆம் வசனம் 14ஆம் வசனம். பார்த்தீங்களா? சோத்திரம். அந்த எதுனா ஆம்பளை பிள்ளை பிறந்ததுனால சந்தோஷமா? அப்படி இல்லை. சோத்திரம். அப்போ இந்த ஊழியத்தின் மூலமாக அநேகர் சந்தோஷப்படுறாங்க. சோத்திரம். ஒன்று தாய்க்கும் தகப்பனும் சந்தோஷம் இருக்கும். ரொம்ப நாள் கழித்து பிள்ளை பிறந்திருக்கிற அது ஒரு பக்கம் இருந்தாலும் அப்போ சோத்திரம். அப்போ குடும்பத்துக்கு சந்தோஷம். அடுத்து அவங்க அந்த பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த யோவான் ஸ்நானகன் மூலமாக தாங்க அநேகர் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவண்டையாக வழிநடத்தப்பட்டார்கள். அல்லேலூயா. சோத்திரம். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் என்ன செய்யணும்?
கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ரட்சிப்பை பெற்றனா அநேகரை யோவான் ஸ்நானனை போல கிறிஸ்துவனிடத்தில் வழி நடத்தக்கூடிய பிரகாசிக்கும் நட்சத்திரங்களாய் மாறணும். அல்லேலூயா. மாற ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம். கர்த்தர் நல்லவர். அடுத்து பார்த்தீங்களா, எதிரிகளோடு யுத்தம் செய்யும் நட்சத்திரம். நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று, நட்சத்திரங்கள் அயனங்களிலிருந்து செசராவோடு யுத்தம் பண்ணின என்று சொல்லப்பட்டது. வாசிக்கலாம். சரி போதும். இங்கே சொல்லப்பட்ட அந்த சிசரா யார் தெரியுமா? யாபின் என்னும் கானானிய ராஜாவுடைய தளபதி. நல்லா கவனிக்கணும். இந்த சோத்திர நியாயாதிபதி காலத்தில் 20 வருஷம் இந்த யாபின் என்கிறதான இந்த கானானிய ராஜா என்ன செஞ்சான் தெரியுமா? கொடுமையாய் இஸ்ரவேலை அடிமைப்படுத்தி வைத்திருந்தான். கொடுமையாய் ஒடுக்கினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்பொழுது ஜனங்கள் எல்லாம் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டாங்க. இந்த ஜனங்களுடைய காரியங்கள் என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் சோத்திரம் மனம் போல வாழ்வாங்க. சோத்திரம். அப்போ தேவன் அவர்களுக்கு ஏதாவது ஒரு ஊழியரை அனுப்பி அவர்களுக்கு தீர்க்க தரிசனமாக பேசுவார். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். இவங்கள் ஆண்டவரேன்னு காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லும்போது பல முறை இறக்கம் வைத்து அவர்களை காப்பாற்றி அவர்கள் எப்படியாவது நல்லா கரெக்ட் ஒழுங்காக தன்னை பின்பற்றி உண்மையாக ஜீவிப்பாங்கன்னு எதிர்பார்ப்பார். ஆனால் சோத்திரம் ஒரு நேரம் சரியாக இருப்பாங்க, இன்னொரு சமயம் சோத்திரம் உலக வழிபாட்டில் போயிடுவாங்க. சோத்திரம் அந்நிய ஜனங்களோடு கூட சோத்திரம் விவாகம் பண்ணி அந்நிய தேவர்களை பின்பற்றி போயிடுவாங்க. இப்படியே தேவனை துக்கப்படுத்தி கொண்டே இருந்ததை பார்க்குறோம். சோத்திரம். சரி, நீங்கள் நியாயாதிபதி புத்தகத்தில் இது அடுத்தடுத்து இந்த சம்பவங்கள் நடக்கிறத பார்க்குறோம். அப்போ என்ன ஆச்சுன்னா, கர்த்தர் என்ன செஞ்சார்? தெபோரால் என்ற ஒரு தீர்க்கதரிசி அம்மா மூலமாக சோத்திரம் தேவன் பேசி என்ன செஞ்சார்? பாராக் என்பவனை சோத்திரம் அந்த ஒரு தலைவனாக ஏற்படுத்தி அந்த யாபினோடு யுத்தம் செய்ய. யாபின் யாரை அனுப்புனானா? செசரா என்பவன் படைத்தளபதி. சோத்திரம். அந்த கானானிய ராஜாவுக்கு படைத்தளபதியாக இருந்தவன் பேர் என்னது? சோத்திரம், செசரா. அந்த செசராவுடைய காரியங்களை நம்ம வேதத்தில் வாசிக்கும் போது சுருக்கமாக சொல்கிறேன். கர்த்தர் சோத்திரம் டாட்டோ. அப்போ அந்த பாராக்கை கொண்டும் அந்த பாராக்கு போய் நீ கர்த்தர் உன்னை அனுப்புகிறார், நீ போய் யுத்தம் பண்ண போனால் நீ வந்தால் நான் போகிறேன்றான். யார்? தெபராலம்மா தீர்க்கதரிசி. நீ வாமான்னா அந்த அம்மாவும் போச்சு. சோத்திரம். ஆனால் தேவன் அப்படி நீ பற்றியா என்னையை கூப்பிட்றல்ல, சோத்திரம் உனக்கு வர வேண்டிய உன்னை கர்த்தர் பயன்படுத்தி ஜெயத்தை கொடுக்க போகிறாருன்னு இருக்கும்போது நீ என்ன கூப்பிடுற? நான் ஒரு தீர்க்கதரிசி. அவங்க யார்? இந்த அம்மா வச்சு கத்தி எடுத்தா யுத்தம் பண்ண முடியும். பாராக்கு ஒரு யுத்த வீரன். நான் தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும், தேவனுடைய வார்த்தையை சொல்லக்கூடியது தான் என்னுடைய வேலை. சரி கூட வரப்பா. ஆனால் உனக்கு வர வேண்டிய மேன்மை யாருக்கு போயிடும்? யாகேலுங்கிற ஒரு ஸ்திரீக்கு போயிடும் சொன்னார். அதே போல் அவன் எல்லாம் சோத்திரம் போர் வீரர்லாம் இழந்து சோத்திரம் 900 ரதங்களோடு இருந்தானா. சோத்திரம். அப்போ அப்படிப்பட்டது பலமாக இஸ்ரவேல் ஜனங்களோட மோதியும் தோற்று போனான். யார்? தன்னந்தனியாக கால்நடையாக ஓடி போய் யாகேலுங்கிற அந்த ஸ்திரீ வீட்டில் போய் அப்படியே சோர்வடைஞ்சு படுத்துட்டான். சோத்திரம். அவன் படுத்துட்டான். அவன் கூப்பிட்டு தண்ணி கொடுன்னு கேட்டால் பாலை கொடுத்து தூங்க வச்சு நெத்தியில் என்ன பண்ணலாம்? ஆணியை போட்டு அடித்து அங்கேயே கொண்டு விட்டா. யார்? இஸ்ரவேலுடைய சோத்திரம் சத்துருக்களெல்லாம் சத்துருவாய் இவன் அழிய கடவன். அல்லேலூயா. தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக எழும்புறவரில் தேவன் எப்படி அடக்கி ஒடுக்கி சோத்திரம் ஒரு வழி பண்ணுவார்ன்றது தெரியாதுங்க. ஏன்னா தேவனுடைய பிள்ளைகள் யாரும் என்ன பண்ண மாட்டாங்க. பொதுவாகவே ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய காரியம் எப்படி இருக்கும்னா, நாம் ஒருவருக்கு விரோதமாக எழும்புறதில்லை. தேவனே என்ன செய்வார் தெரியுமா? யாரை கொண்டுனாலும் சோத்திரம் சோத்திரம் பலமாய் கிரியை செய்து அவருடைய பிள்ளைகளை காப்பாற்றி கொண்டே இருக்கிறார் காலகாலமாக. அல்லேலூயா. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ண நம்ம அவருடைய ஜெபித்தால் போதும். அவரை நமக்கு அரணாய் இருந்து பாதுகாத்து எல்லா காலத்திலும் தேவன் தம்முடைய ஜனங்களை வழி நடத்துகிற தெய்வனாக இருக்கிறார். அல்லேலூயா. சோத்திரம். அடுத்து பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ பார்த்தீங்களா நீங்கள் அப்போ சோத்திரம். இப்போ நல்ல அங்கே ஒரு வசனம் இருக்குது. என்ன சொல்ல? நட்சத்திரங்கள் அயனங்களிலிருந்து செசரோடு யுத்தம் பண்ணின. எந்த நட்சத்திரங்கள்?
கர்த்தர் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நட்சத்திரங்கள் சோத்திரம். எப்படி நம்ம இங்கே எழுத்தின்படியாக நம்ம ஒரு காரியம் பார்த்தோம். இன்னொன்று, நம்முடைய போராட்டம் எப்படி இருக்கிறது? எபேசியர் புஸ்தகம் சோத்திரம் 6ஆம் அதிகாரத்தில், மாம்சத்தோடு இரத்தத்தோடு நம்முடைய போராட்டம் இல்லை, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் பொல்லாவின் சேனைகளோடு தான் நமக்கு போராட்டம் உண்டு. சோத்திரம். எத்தனாம் வசனம் அதை வாசிக்கலாம்? 6:12. அதனால என்ன பண்ணணும்? ஜபந்தாங்க, முழங்கால் யுத்தம். ஜபந்தான் நம்ம போராயுதம். அல்லேலூயா, சோத்திரம். அதான் ஃபாதர் பாடினார், நமது போராயுதங்கள் சோத்திரம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி நல்ல அருமையான ஒரு பாட்டு இல்லையா? சரி, ஆவியின் வல்லமையே என்று பாடுகிறோம். சரி, கர்த்தர் சோதி வாசிக்கலாம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாதாவின் சேனைகளோடு நமக்கு 6:12 மறக்கவே கூடாது. அப்பனா ஆவி மண்டலத்தில் கிரியை செய்கிற சோத்திர எல்லா விதமான அந்த துரைத்தனங்கள், எல்லா விதமான அதிகாரங்கள், எல்லா விதமான பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், வானமண்டலத்தில் செயல்படுகிற எல்லா பொல்லாத ஆவியின் சேனைகளோடு தான் நமக்கு போராட்டம் உண்டு, மனுஷர்களோடு அல்ல. அல்லேலூயா. அதனால தான் மனுஷரோடு நம்ம யாரும் போராட்டம் பண்ணுறதில்லை. மனுஷன் நமக்கு விரோதமாக செயல்பட்டாலும் பேசினாலும் நம்ம பதிலுக்கு பேசுகிறதோ, நம்ம பதிலுக்கு அவர்கள் நம்ம சோத்திரம் நமக்கு விரோதமாக செயல்படுறதே இல்லை. கர்த்தர் சோத்திரம். அதே சமயத்தில் நம்ம தேசத்தில் அங்கங்கே சில சோத்திர மதவாதிகள் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக செயல்படுகிற காரியங்கள் உண்டு. எல்லாவற்றையும் கர்த்தத்தில் ஒப்பு கொடுக்குறோம். சில காரியங்களை சோத்திரம் நமக்குள்ள ஒருமையில பயன்படுத்தி நம்ம என்ன சொல்கிறோம்? ஆமாம், அரசாங்கத்துக்கிட்ட முறையிடுறோம், சோத்திரம் அதிகாரிகள்கிட்ட நம்முடைய காரியங்களை சொல்கிறோம். அது ஒன்றும் தப்பு இல்லை. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அதே வேளையில் அநேக காரியங்களுக்காக நம்ம தேவனை நோக்கி தான் மன்றாடுகிறோம். நாம் தேவன் நம்முடைய ஜபத்துக்கும் மன்றாட்டுகளுக்கும் அவர் பதில் தருகிறார். அல்லேலூயா. ஜெயத்தை கொடுக்கிறார், விடுதலை கொடுக்கிறார், அற்புதங்களை செய்கிறார். சோத்திரம். நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை அவரே மடங்கடிக்கிறார். அல்லேலூயா. இதுதான் மாறாத சத்தியம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். அப்போ முழங்கால் ஜெபம் தான் என்னது? சோத்திரம். நம்முடைய சோத்திரம் யுத்தம், நம்முடைய யுத்தம் எங்கே இருக்குது? முழங்கால் ஜெபத்தில். உங்களுக்கு விரோதமாக செயல்படுகிற காரியங்களுக்கு நீங்கள் ஜெயம் எடுக்கணும்னா முழங்கால் யுத்தம் செய்யணும், ஜப யுத்தம் செய்யணும். சோத்திரம். ஜபந்தான் நம்ம சோத்திரம். ஜபிக்காமல் இருந்தீங்கன்னா ஜெயம் வர முடியாது. அல்லேலூயா. நல்ல ஜபிக்கிறவர்களாக இருங்க, அந்த சத்தியத்தை அறிந்து. ஆமாம், சோத்திரம். அப்போ ஆவி மண்டலத்தில் செயல்படுகிற ஆவியை என்ன செய்யணும்? நம்ம ஊக்கமாக நல்ல சோத்திரம் அபிஷேகம் பெற்றிருந்தீங்கன்னா இன்னும் ஆவியில் நிறந்து அப்படிப்பட்ட ஆவிகளை இயேசு நாமத்தினாலே துரத்தணும். அல்லேலூயா. கட்டினும் கடிந்து அப்புறப்படுத்தி ஜபிக்கணும். நாம் நிச்சயமாக ஜெயம் பெறுவோம். அல்லேலூயா. சோத்திரம். இதை மறக்கக்கூடாது கர்த்தருடைய பிள்ளைகள். அடுத்து பார்த்தீங்கன்னா தேவனுடைய வலது கரத்தில் உள்ள நட்சத்திரம் என்னது? 4வது பாயிண்ட் சொல்கிறேன். சோத்திரம். ஆமாம், இனிமேல் டெஸ்ட்டு. இனிமேல் அடுத்த முறை என்ன டெஸ்ட்டு வைக்க போகிறேன்? ஆமாம், கடந்த வாரம் திடீர்னு கேட்பேன், என்னது போன வாரம் என்ன டெஸ்ட் பிரசங்கம் பண்ணினேன், என்ன பாயிண்ட்டுன்னு டக்குன்னு யார்கிட்ட கேட்குறேன்னு சொல்லணும். டக்குன்னு இங்கே சொல்லுவேன், அங்கே காமிப்பேன், அப்படி காமிப்பேன், இப்படி காமிப்பேன். எல்லாரும் ரெடியாக இருங்க. அல்லேலூயா. சோத்திரம். ஆமாம், எப்படி நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு தெரியணும்ல. ஆமாம், நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க வசனங்கள்லாம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போ இப்படியெல்லாம் செய்ய உங்களுக்கு அதிகாரம் உண்டா? இதை விட அதிகமான அதிகாரமே கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், ஊழியக்காரர்களுக்கு கொடுத்துருக்கிறார். நல்ல விஷயம் தானே உங்கள்கிட்ட சொல்கிறோம். நீங்கள் எந்த அளவுக்கு உள்வாங்கியிருக்கிறீங்க வசனத்தை, எவ்வளோ புரிஞ்சிருக்கீங்கன்னு தெரியுமா இல்லையா? ஆமாம், சோத்திரம். நீ கிறிஸ்துவுக்கு தேறினா உருவாகணுமா இல்லையா? ஆமாம், ஆண்டவருடைய வரிகளை நம்மளாம் பறந்து போக வேண்டுமா இல்லையா? சோத்திரம். ஆமாம், அதெல்லாம் பறந்து போகணும்னு இருக்குதா? இம்மை போலுவதில்லை. சோத்திரம். ஆமாம், நம்ம மறுரூபமாக்கப்பட்டு என்ன செய்வோம்? எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஒரு நிமிஷத்தில், ஒரு இம்மை போலுவதில்லை. எப்படிப்பட்ட மகிமையான சோத்திரம் அந்த ஆண்டுடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். ஆண்ட சோத்திர முதல் வருகை எவ்வளவு உண்மையோ, ஆண்டவருடைய வருகை அதற்கு முன்பாக முன்னறிவிக்கப்பட்டது. சோத்திரம். அவர் பிறப்பே முன்னறிவிக்கப்பட்டது இல்லையா? சோத்திரம். மீகா புஸ்தகத்தில் ஒரு வசனம் இருக்கு பாருங்க. ஆமாம், பெத்லேகமில் அவர் பிறப்பார்ன்றது எவ்வளோ எப்ராத்தாவே 5:2. ஆமாம், அந்த மீகா 5:2 வாசிக்கலாம். இன்னைக்கு பாருங்க, அவருடைய பிறந்த நாளை நினைவு கூறுகிறோம். ஆமாம், அது சோத்திரம். அநேகர் ஆமாம் டக்குன்னு என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த இப்போ சோத்திரம் ஒரு குழந்தை மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு சுற்றி என்னது சோத்திரம் என்னது
ஆமாம், அது அங்கங்கே என்ன தருவாங்க அது இது இந்த வான சாஸ்திரிகள் அதில் இந்த பொம்மை மேலே வச்சுக்கிட்டு, அப்புறம் இந்த அம்மா அப்பா அப்படின்னு பொம்மையை வச்சுட்டு சுற்றி சோத்திரம் சில காடுகளை வச்சுக்கிட்டு சோத்திரம் இப்படி வீட்டெல்லாம் நம்ம என்னது என்ன அதுக்கு என்னது குடியில் மற்ற இடங்களில் கொழுன்றாங்க, இவங்க குடியில் வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத காரியம்தான். அல்லேலூயா. ஆமாம், வசனத்தை சத்தியத்தை கை கொண்டா போதுங்க. அப்புறம் கிறிஸ்மஸ் ட்ரீ இப்படிலாம் அப்படி கூட இல்லை வச்சுக்கிறாங்க. சில பாரம்பரியங்களை நம்ம விட்டு அகற்றணும், தேவையில்லாத காரியங்களை. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, இது உலகப்புறமான கொண்டாட்டம் கிடையாது. இது நம்ம ஆண்டவர் என் உள்ளத்தில் பிறந்திருக்கிறார், எனக்குள் இருக்கிறார் என்பதை நாம் நினைவுறுகிற நேரம். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்காக இரட்சகர் பிறந்தார் என்பது ஒரு அருமையான ஒரு சத்தியம்தான், அருமையான ஒரு நம்ம சோதர காரியம்தான். ஆனால் அதை உலக பிரகாரமாக இதை நாம் கைக்கொள்ளக்கூடாது. ரொம்ப கவனம். சோத்திரம். சரி, நல்லது. வாசிக்கலாம். என்ன வசனத்தை வாசிச்சேன்னா, எப்ராத்தானப்பட்ட பெத்லகேமே மீகா 5:2 நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நீ யூதாவில் ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாக இருந்தாலும் யூதாவில் உள்ள பல ஆயிரம் சோத்திரம் ஆயிரங்களுக்குள்ளேன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளோ ஆயிரங்கள் பட்டணங்கள் இருக்கான்னு தெரில. சரி, பட்டணமோ கிராமமோ ஒருவேளை கிராமங்கள் இருக்கலான்னு வைங்களேன். சிறிதாக இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் எப்போ ஆளப்போகிறாரு? முதல் வரையில் அவர் இயேசு உலகத்தை ஆண்டாரா? இல்லை, அவர் ஆளுகிற காலம் ஒன்று உண்டு. அல்லேலூயா. 1000 வருஷம் அவரை போல ஒரு நல்ல ஒரு ஆட்சியை கொடுக்கிறவர் ஒருவரும் இல்லை என்று சொல்லத்தக்கதாய் அவர் சபையை எடுத்துக்கொண்டு கிருபையின் காலம் முடியும் போது, கிருபையின் காலத்தில் இருக்கிறோம், இது முடியும் போது நம்மை சேர்த்து கொண்டு மீண்டுமாய் சோத்திரம் அவர் சோத்திரம் ஆயிரமான பரிசுத்தவான்களோடு கர்த்தர் வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சோத்திரம் ஏனோ சோத்திரம் யூதா புத்தகத்தில் வாசிக்கிறோமே, தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது அன்னைக்கு நிறைவேற போகிறது. அல்லேலூயா. அந்த ஆயிரமான பரிசுத்தவான்கள் யார்? நாம் தான். எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த பரிசுத்தவான்களோடு இந்த பூமிக்கு உலகம் முழுவதும், இங்கே இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் முழுவதில் இருக்கிற பரிசுத்தவான்களோடு உலகம் முழுவதிலும் கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும், அவர் ஆளுகை செய்ய போகிறார். அல்லேலூயா. அதைத்தான் சொல்லப்பட்டு இஸ்ரவேலை ஆளப்போகிறார். அன்னைக்கு இருந்த ஜனங்கள் இஸ்ரவேலை அதான் நினைச்சாங்க, இஸ்ரவேலை ஆளப்போகிறவன் சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் இன்னும் இஸ்ரவேலை ஆளலையே. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டு, என்னுடைய ராஜ்யம் இவ்வளத்துக்குரியர் அல்லவன்னு சொல்லும்போது அவர் ஏற்றுக்கொள்ள மனம் இல்லை. அவர் தான் மெசியா என்பது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தான் கிறிஸ்து என்பது சொல்லப்பட்டிருக்கு. கிறிஸ்து என்பதும் மெசியா என்பது ஒன்றுதான். சோத்திரம் இங்கே அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அர்த்தம். ஆனால் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிற மனதில்லை. அதற்கு ஒரு நேரம் இருக்கிறது என்பதெல்லாம் வேதத்தில் காலம் இருக்கிறது என்பதை, நேரம் அல்ல காலம் இருக்கிறது என்பதை வேதம் சொல்லி இருக்கிறது. அதை சரியாக அவர்கள் அறியலை. வேதத்தை ஓரளவு அறிந்திருந்தார்களே தவிர முற்றிலுமாக அவர் அறியாததன் விளைவு தான் சோத்திரம். அவர்கள் என்ன பண்ணாங்க? இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் மெசியாவை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தவறினார்கள். இது நிமித்தமாக அவர்களுக்கு வர வேண்டிய கர்த்தர் சோத்திரம் ரட்சிப்பு தடைபட்டு போயிட்டு. யாருக்கு? யூதர்களுக்கு வர வேண்டிய ரட்சிப்புக்கு தடைப்பட்டதுக்கு காரணம் சோத்திர தேவன் அல்ல, இஸ்ரவேல் ஜனங்களே. கர்த்தர் சோத்திரம் உண்டாட்டும். ஆனால் கர்த்தருடைய கிருபையாய் நாம் புறஜாதியிலிருந்து ஆண்டவருக்கென்று நாம் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. சரி, கர்த்தர் சோத்திரம். அப்போ யூதர்கள் அல்லாதவர்கள் இந்த குரூப் தான். இப்படி தான் தேவனுடைய பார்வையில் இருதரத்தார். வேதத்தில் அப்போஸ்தலர் பவுல் இருதரத்தார் என்று சொல்லிக்கிட்டே வருவார். சோத்திரம். யூதர்களும் சோத்திரம் யூதர் அல்லாதவர் உலகம் முழுவதும் ரட்சிக்கப்படுகிற எல்லாரும் தேவனுடைய ஜனங்களாக ரட்சிக்கப்படுகிறவர்கள் எல்லாரும் அது யூதர்களாக இருந்தாலும் யூதர்களிலிருந்து ரட்சிக்கப்பட்டது நம்ம சோத்திரம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். யூதர்களிலிருந்தும் பிற்பாடு பார்த்தீங்கன்னா சமாரியார்கள் சோத்திரம் மற்றும் அநேகர் பல தேசங்களில் இருக்கிற ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு பல தேசங்களில் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டதெல்லாம் நம்ம பார்க்குறோம். சரி, நல்லது. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போ தேவனுடைய வலது கரத்துள்ள நட்சத்திரம் என்று பார்க்கும்போது வெளிப்படுத்தல் 2:1 வாசிங்க. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எபேசு சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், பாருங்கள், 7 பொன் குத்துவிளக்கின் மத்தியிலே உலாவி கொண்டு இருக்கிறவர் சொல்கிறதாவது யாரு? நம்முடைய ஆண்டவர் தான், கர்த்தரா இயேசு தான். அவர் எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுதுன்னு சொல்லி யார்கிட்ட சொன்னார்? கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும் யோவான்கிட்ட சொன்னார். 7 நட்சத்திரங்களை எங்கே வச்சிருக்கிறாராம்?
தம்முடைய வலது கரத்தில் வைத்திருக்கிறவர். அல்லேலூயா. ஒன்று ஊழியர்களை வைத்திருக்கிறார். அதே போல சோத்திர ஊழியர்களை மட்டுமில்ல, கர்த்தருடைய ஊழியத்தில் கர்த்தருக்கென்று நீங்கள் செயல்படும்போது கர்த்தர் உங்களையும் வைத்திருக்கிறார் வலது கரத்தில். அல்லேலூயா. சரி, சோதர உங்களை உற்சாகப்படுத்த முடியாது சொல்லுகிறேன். 7 பொன் கொத்து வழக்கு மத்தியில் என்ன செய்கிறாரு? உலாவி கொண்டு இருக்கிற 7 சபைகளில், அன்னைக்கு இருந்த 7 சபையில உலாவி கொண்டிருந்தவர் இன்னைக்கு உலகம் முழுவதில் இருக்கிறதான எல்லா தேவஜனுடைய ஜனங்களுக்குள்ளாக கர்த்தர் அவரை ஆராதிக்கும் போது நம்மத்திலே அசைவாடுகிற தேவன் என்பது உண்மைதான். அதே சமயத்தில் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர். அல்லேலூயா. நாமே ஜீவன் தங்கும் ஆலயமாய் நம்மை மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே நாம் தேவனுடைய ஆலயமாய் மாற்றப்பட்டு இருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போ 7 நட்சத்திரங்கள் தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு இருக்கிறவர் என்ன செய்கிறாரு? அவர் கரத்தில் நாம் இருக்கிறபடினால நம்மை அவர் கரத்தில் எடுத்து பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்போ ஊழியர்களாகி எங்களையும் குடும்பத்து பிள்ளைகள் சந்ததியிலையும் அவர் கரத்தில் எடுத்து பயன்படுத்துவார். உங்களையும் பயன்படுத்துவதற்கு நீங்கள் தேவனுக்கு ஏற்ற பாத்திரமாய் உங்களை ஒப்பு கொடுக்கும்போது, பரிசுத்த பாத்திரமாய் ஒப்பு கொடுக்கும்போது, சோத்திர ஆண்டவரே என்னை உம்முடைய நாமத்துக்கு மகிமையாக எடுத்து பயன்படுத்தும், உம்முடைய சித்தத்தை செய்ய நான் சோத்திர நான் விசுவாசியாக இருந்தாலும் நான் சபையில் இருந்து சோத்திர சபையோடு இணைந்து ஊழியர்களோடு இணைந்து நான் உமக்கென்று ஆத்ம ஆதாயம் செய்ய விரும்புகிறேன், என்னை பலப்படுத்தும் கரத்தில் எடுத்து பயன்படுத்தும்னு சொல்லும்போது, நீங்கள் ஆத்மா பாரத்தோடு செயல்படும்போது உங்களுக்கும் கர்த்தர் சோத்திரம் என்ன செய்வார்? ஆண்டவர் உங்கள் மூலமாக சோத்திரம் ஜனங்களை கொடுத்து, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அநேகரை நீதிக்கு உட்பட்டவர்களாக நீங்கள் உங்களை மாற்றி கர்த்தர் தேவனுடைய ஊழியத்தை கட்டுவதற்கு, சபையை கட்டுவதற்கு, தேவன் ராஜ்யம் கட்டுவதற்கு, சபையோடு இணைந்து செய்வதற்கு உங்களை கர்த்தர் பயன்படுத்துவார். அல்லேலூயா. அதை செய்யணும். இன்னைக்கு அதை தான் வலியுறுத்தி இந்த செய்தி மூலமாக கர்த்தர் சொல்கிறார். அப்போ ஜெபம் ஜெப ஊழியம் செய்யுங்க. அடுத்த ட்ராய்ஸ் கொண்டு போய் நான் சொல்கிறேன், கொடுங்க, சோத்திரம் பண்ணிட்டு போய் கொடுங்க. இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு நல்லவர். சோத்திரம் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதம் அதிசயம் செய்வார். சோத்திரம் உங்களை வாழ வைப்பார். சோத்திரம் நித்திய ஜீவனை கொடுத்து பரலோக ராஜ்யத்தில் உங்களை எப்போதும் இந்த பூமிக்கு வாழ்க்கை முடிந்த பிற்பாடு அவரோடு கூட நாம் இருக்கலாம் என்ற சத்தியத்தை, சுவிசேஷத்தை சொல்லி நீங்கள் சோத்திரம் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நல்ல நீங்கள் அவர் கடத்தில் எடுத்து பயன்படுத்தும் போது பிசாசு நமக்கு ஒரு தீங்கும் செய்ய முடியாது. அல்லேலூயா. சோத்திரம். அது மட்டும் இல்லாமல் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்போது நமக்கு ஆசீர்வாதம் உண்டு என்பதை மறக்காதீங்க. சோத்திரம். ஆண்டவர் சொன்னார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் பிதாவானவர் அவர்களை யார் அவர்களுக்கு ஊழியம் செய்கிறார்களோ அவர்களை பிதாவானவருடைய கணத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஊழியத்தை முழு நேரம் ஊழியம் செய்கிற எங்களுக்கு பிதாவானவருடைய கணம் உண்டு. சபையில் இணைந்து நீங்கள் ஊழியத்தை செய்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க இருக்கிறீங்க. சோத்திரம். அப்போ உங்களுக்கு கர்த்தருடைய கணம் நிச்சயமாக உண்டு என்பதை மறக்கக்கூடாது. அல்லேலூயா. இன்னும் நீங்கள் சோத்திர தேவனுக்காக செயல்படாமல் இருக்கிறவங்க ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தருக்காக செயல்படுங்க. கர்த்தருடைய கணத்தை, பிதாவின் கணத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. சோத்திரம். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல கர்த்தர் சொல்லுகிறார். யோவான் 10ஆம் அதிகாரம் 27வது வசனம் 28 வசனத்தை பாருங்க. எப்படி ஒரு ஆண்டவர் உறுதியான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் பாருங்க. சோத்திரம். அருமையான ஒரு வாக்கு தத்துவம் கூட அந்த வார்த்தை. என் ஆடுகள் பாருங்க. யாருங்க அந்த ஆடு? தைரியமா சொல்லுங்க, நான் தான் அந்த ஆடு. அல்லேலூயா. ஆடுதான், கர்த்தருடைய ஆடுதானா? கர்த்தர் சோத்திரம் உண்டான். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் அவருடைய மந்தையின் ஆடுகள். அல்லேலூயா. சோத்திரம். சங்கீத புஸ்தகத்தில் 100ஆம் அதிகாரத்தில் நாம் அவர் மேய்ச்சலின் ஆடுகளும் அவர் கைக்குள்ளான ஆடுகளாம் வாசிக்கலாம். சோத்திரம். சங்கீதம் 100ஆம் அதிகாரத்தில் அந்த வசனம் இருக்குது. எத்தனை வசனம்? ஆண்டு ஞாபகத்தினால சொல்கிறேன். சோத்திரம். வாசிக்கலாம். 100வது சங்கீதம் 100 3வது வசனம். யாரு? நல்ல கவனிக்கணும். யார் தேவன், யார் தெய்வம்? கர்த்தரே. நாம் கர்த்தரே தேவன். அல்லேலூயா. சோத்திரம். எலியாவின் காலத்தில் சோத்திரம். இங்கும் அங்கும் என்ன பண்ணாங்க? கர்த்தரே தேவன் பின்பற்றி கொண்டு பாகாலும் தெய்வம் சொல்லிக்கிட்டு சோத்திரம் ரெட்டை வேடம் போட்டுக்கிட்டு இருந்த சோத்திரம். குந்தி நடந்து கொண்டு இருந்த என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பாருங்கன்னா என்னது? உறுதியான நிற்காம இருக்கிற ஜனங்களை தான் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்த ஜனங்களை பார்த்துக்கு ஒன்று கர்த்தர் தெய்வமான கர்த்தரை பின்பற்று, பாகால் தெய்வமான என்ன செய்ய? பாகாலை பின்பற்றி போ இஸ்ரவேலே அப்படின்னு சொல்லி தெளிவா எலியா தைரியமா போல்ட்டா சொன்னார். சோத்திரு. நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும், என் கர்த்தர் நான் அறிந்து விசுவாசித்து ஏற்றுக்கொண்டிருக்கிற கர்த்தரே தெய்வம். அல்லேலூயா. அப்படி உறுதியா சொல்லணும். கடைசி வரைக்கும் அதில் நின்று பிடிக்கணும்.
சோத்திரம். தேவனுக்காக வைராக்கியமாக ஜெபிக்கணும். முன் வச்ச காலை பின் வைக்கக்கூடாது. இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறவங்களும் சரி, கர்த்தருக்காக முன் வைத்த காலை ஒரு நாள் பின் வைக்காதீங்க. அல்லேலூயா. அது ஆபத்தும் கூட உங்களுக்கு. சோத்திரம். அதனால சொல்கிறேன், கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனோம்னா, ஆமாம், நம்முடைய ஒரு பாருங்கள், ரட்சிக்கப்படாமல் சோத்திரம் அவரை விசுவாசிக்காமல் ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணிக்கிற ஜனங்கள் நரகத்து போகிறது மட்டும் இல்லை. வேதம் சொல்கிறது, அவரை ஏற்றுக்கொண்டு ஒரு காலகட்டத்தில் உலகத்தை பின்பற்றி அல்லது உலக மனுஷருடைய வார்த்தைகளை கேட்டு சோத்திர பின்மாற்றம் அடைந்த ஜனங்கள் மறுபடியும் உயிர்ப்பிக்க உயிர்ப்பிக்கிறதும் கஷ்டமான காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ரொம்ப கவனமாக நம்ம இருந்தோமானால் நம்மை காத்துக்கொள்வோம். அல்லேலூயா. ஒரு நாளும் சோத்திரம் எந்த ஒரு காரியத்துக்காகவும் நம்ம ஆண்டவரை விட்டுறக்கூடாது. கல்யாணம் வரும், சோத்திரம், மற்ற ஆமாம், கல்யாணம் பண்ண வேண்டிய நேரத்தில் உங்களுக்கு ஏற்ற துணை எங்கே? யார் தான்? கர்த்தருடைய பிள்ளைகள் தான். அல்லேலூயா. கர்த்தருடைய குடும்பத்தில் தான் உங்களுடைய ஐக்கியம் இருக்கணும். சோத்திரம். அந்த உறவை, திருமண பந்தத்தை ஏற்படுத்தி கொள்ளணும் என்பதை வேதம். கர்த்தரை தேவன் என்று அறியுங்கள், நாமல்ல. யார் உண்டாக்கினார்? இன்னைக்கு மனுஷர்கள் என்ன செய்யறாங்க? கடவுளை உண்டாக்கி வச்சிருக்காங்க இல்லைங்களா? நம்ம பார்க்குறோம். அவர் நம்மை உண்டாக்கி இருக்க மனுஷர்கள் என்ன செய்யறாங்க? பல தெய்வங்களை உண்டாக்கி இதுதான் தெய்வம்னு சொல்கிறாங்க. சரி, அவங்களோட நம்பிக்கை அப்படி இருக்கட்டும், அதை நான் ஒன்றும் சொல்ல வர்றதுக்கு இல்லை. சோத்திர ஒரு காலத்தில் நம்மளாம் அப்படின்னாலும் அப்படி இருந்தாலும் தான் இன்றைக்கி நம்ம கர்த்தர்தே தெய்வம் என்று அறிஞ்சிருக்கிறோம். நாம் அவர் ஜனங்களும் எப்படி இருக்கிறோம்? இப்போ எப்படி ஆகிட்டோம்? அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளமாக இருக்கிறோம். அவர் நமக்கு நல்ல மேய்ப்பர். அவர் நல்ல விதமாய் நம்மை மேய்த்து நடத்தக்கூடியவர். அதே வேளையில் சபையில், ஸ்தல சபையில் ஒரு மேய்ப்பனை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த பிரதான மேய்ப்பனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். இந்த ஸ்தல சபையின் மேய்ப்பனுக்கு கீழ்ப்படிந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்பீர்களானால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். அவருக்கும் நம்ம முழுமையாக கீழ்ப்படிவோம். நானும் சேர்த்துட்டான், நீங்களும் தான். அதே சமயத்தில் சோத்திரம், கர்த்தருடைய ஸ்தானாதிபதிகளை எங்களை வைத்திருக்கிறபடினாலே, அவருடைய பிரதிநிதிகளாக நாங்கள் இருக்கிறபடினாலே, கர்த்தர் உங்களை நடத்த முடியாத பொறுப்புகளை கர்த்தர் கொடுத்துருக்கிறபடினாலே, சத்தியத்தின் நிமித்தம், தேவனுடைய சித்தத்தின் நிமித்தம் நீங்கள் சோத்திரம் எங்களோடு கூட இணைந்து கீழ்ப்படிந்து சோத்திரம் நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம். கர்த்தர் சோத்திரம், இது தேவனுடைய சித்தம் என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. அப்போ 27, 28 சோத்திரம் சோத்திரம் அது 2 வசனம் முக்கியம், வாசிக்கலாம். யோவான் 10ஆம் அதிகாரம் 27, 28 வசனம். என் ஆடுகள், ஆமாம், அவருடைய எல்லாரும் இங்கே இருக்கிற எல்லாருமே ஒன்று நாங்கள் ஊழியர்களாக இருந்தாலும் நம்ம பொதுவாக சொல்கிறேன், நம்ம எல்லாம் அவருடைய ஆடுகள். அல்லேலூயா. சரி, என் ஆடுகள் அவருடைய ஆடுகளாகி நம்ம என்ன செய்யணும்? அவருடைய சத்தத்துக்கு, ஆண்டவராக இயேசுவின் சத்தத்துக்கு கீழ்ப்படியணும், செவி கொடுக்கணும். ஆமாம், செவி கொடுக்கணும் என்பது கீழ்ப்படின்னு அர்த்தம். ஆமாம், பாருங்கள், நம்ம கர்த்தரை அறிஞ்சிருக்கிறாரா? நல்ல கொஞ்சம் 2 பகுதி உண்டு. அவர் நம்மை அறிந்திருக்கிறது ஒரு பகுதி, நாம் அவரை அறிந்திருக்கிறது ஒரு பகுதி. அல்லேலூயா. அவர் நம்மை அறிந்திருக்கிறார். அப்போ நல்ல விதமாக நம்ம நல்ல ஒரு சாட்சியோடு கூட நம்ம அவரை அறிந்திருக்கிறவர்கள, நாம் அவர் நம்மை அறிந்திருக்கிறது மட்டும் இல்லை, நாம் அவரை அறிந்திருக்கணும். அடுத்து வாசிக்கலாம். பாருங்க, அவைகள் என்ன செய்யுது? ஆண்டு நம்ம தான் சொல்றாரு, எனக்கு பின் செல்லுகிறதுன்னு சொல்றாரு. பின் செல்லுகிற ஆடாக இருக்கணும். நம்ம பின் செல்லுகிற தேவ ஜனங்களாக நம்ம இருக்கணும். ஆண்டவருக்கு பின் சொல்லணும், அவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து பின் சொல்லணும், கடைசி வரை உறுதியாய் பின்பற்றி பின் சொல்லணும். சோத்திரம். வாசி. ஆமென். என்ன பாக்கியம்! அவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். நித்திய வாழ்வு. இந்த பூமிக்குரிய வாழ்வு நித்திய வாழ்வு அல்ல, பரலோக வாழ்வு, நித்திய வாழ்வு. அந்த வாழ்வை நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். இந்த பூமியில் கண்ணை மூடும்போது என்ன சொல்லுங்க, அப்பப்போ இதெல்லாம் சொல்கிறீங்களே, ஞாபகப்படுத்துறீங்களே, சொன்னா தானே உங்களுக்கு இதே நீங்கள் உலகமே நிரந்தரம்னு இருந்தீங்கன்னா நீங்கள் ஏமாந்து போயிடுவீங்களே. அதனால தான் சொல்கிறது. இப்போ என்னையும் சொல்கிறேன், நான் தைரியமாக சொல்லுவேன், நான் கண் மூடும்போது அந்த நித்திய வாழ்வுக்கு என்னை அழைத்து செல்வார். அல்லேலூயா. இந்த பூமிக்குரிய வாழ்வு 70 வருஷம் 80 வருஷம், அந்த நித்திய வாழ்வு அதுக்கு முடிவே இல்லை. அல்லேலூயா. அதுக்கு பேர் தான் நித்திய ஜீவன். அப்போ பாருங்க, அவைகளுக்கு நித்திய ஜீவனை நான் கொடுக்குறேன், அவைகள் ஒரு காலம் என்ன மாதிரி வார்த்தை, என் ஜனங்களாகி நீங்கள் சோத்திர பாருங்க, நம்ம கெட்டு போனா தான், கெட்டு போகக்கூடாது. சோத்திரம் சொல்றாரு, அவைகள் ஒரு காலம் என்ன செய்யறதில்ல, ஆமாம், கெட்டு போகாதபடிக்கு அவர் பாதுகாப்பார். அதே அவர் பாதுகாப்பான்னு நம்ம இஷ்டம் போல இருந்துட்டோம்னா அது முடியாது. சோத்திரம். அப்போ அவைகள் ஒரு காலம் கெட்டு போக நான் விடமாட்டேன், நான் பாதுகாப்பேன். பாருங்க, நம்ம ஆண்டவருடைய கரத்தில் வச்சிருக்கிறாரு. அதே சொன்ன அவர் கடத்திலிருந்து நம்ம இஷ்டமாக விளங்கி, ஆண்டவரே சோத்திரம், உனக்கு பாதி இருதயத்தை தாரம்பா, நான் உலகத்தில் இருக்கிறனால பாதி உலகத்தை அனுபவிக்கிறேன். எப்படி? எது பெரியும்?
முழுமையாக ஆண்டவர் உங்கள் கருத்தில் இருந்து நீ நடத்த ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்ல விரும்புகிறீங்களா? ஆண்டவரே ஸ்தோத்திரம், பாதி உமக்குள்ளே இருக்கிறேன், பாதி உலகத்துக்கு போயிடுறேன் ஆண்டவரே, பாதி கொஞ்சம் அப்படி ஃப்ரீயாக விடுங்க ஆண்டவரே. அப்படி விடுவாரா? ஆமாம், கட்டி போட்டு வச்சுருவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவருக்குள்ளே இருந்தோம்னா நம்ம பாக்கியவான்கள். அல்லேலூயா. அது உலகத்தில் இருக்கிறாங்க, நமக்கு சாப்பிடணும், உணவு உடுத்தணும், குடும்ப வாழ்க்கை இருக்குது, குடும்ப பொறுப்பு இருக்குது, பிள்ளைகளை கவனிக்கணும், எல்லாத்தையும் அவர் அறிஞ்சிருக்கிறார், எல்லாத்துக்கும் உதவி செய்கிறார், அதில் மாட்டு கருத்தே இல்லை. ஆனால் நல்லா கவனிங்க, ஸ்தோத்திரம், ஒரு நாளும் கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், நான் ஒரு நாளும் தேவனை விட்டு போகாமல், தேவனை விட்டு போகிறதான் கெட்டு போகிறது. அவன் கர்த்தருக்குள்ளே இருந்தோம்னா நான் கெட்டு போகவே மாட்டோம். அல்லேலூயா. தேவனுக்குள்ளே இருந்தோம்னா, கிறிஸ்துக்குள்ளே இருந்தோம்னா நம்ம கெட்டு போகவே மாட்டோம். சபைக்குள்ளே இருந்தோம்னா, ஐக்கியத்துக்குள்ளே இருந்தோம்னா ஒரு நாள் கெட்டு போகவே மாட்டோம். அல்லேலூயா. இதுதான் முக்கியம், சத்தியம். சோதரம் கெட்டு போகிறது எப்படி? சபையை விட்டு பின்வாங்கி போகிறவங்க, தேவன் வேணாம்ன்று சோதரம் உதவி விட்டு போகிறவங்க, அவங்க தான் கெட்டு போகிறாங்களே தவிர, சோதரம் வேறு யாரும் நம்ம ரட்சிப்பு வேணாம், ஏசு வேணான்னு சொல்கிறவங்க கெட்டு போவாங்களே தவிர, மற்றபடி சோதரம் ஆமாம் யாரும் கெட்டு போக முடியாது. அவர் விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டவங்கள ஒரு நாள் கெட்டு போக விட மாட்டார். சத்தியத்தின்படி சொல்கிறேன், கெட்டு போவதில்லை. ஒருவனும் அவை என் கையிலேருந்து மறுபடியும் கன்ஃபார்ம் என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா? ஒருவனும், ஒரு பிசாசும், ஒரு அந்தகார வல்லமையும், ஒரு அசுத்த வல்லமையும் என்ன செய்ய முடியாது? அவர் கையிலேருந்து நம்ம பறித்து கொடுக்க முடியாது. பிசாசு படாப்படுத்துகிறான், உருட்டுறான். சில பேர் சொல்கிறது பார்க்கணுமே, ஆமாங்க அப்படிலாம் ஒன்றும் நினைக்காதீங்க. ஒன்று ஆண்டோடைய பிள்ளையாகிட்டா அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். சில பேர் அப்படி சொல்லுவாங்க, அப்படி பல போராட்டத்தை கொடுக்குறாங்க பிசாசு, சோத்திரம். ஆமாம், அப்படி எல்லாமே அப்படி அவன் பண்ணுறதுக்கு ஆண்டவர் விடுவார்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவரை என் பட்சமாக இருந்து எனக்காக யுத்தம் பண்ணும், எனக்காக வழக்காடும், எனக்காக யாவையும் செய்தி முடியும், என்னை சுற்றிலும் என் குடும்பத்தை சுற்றிலும் வேலை அடையும் என்று சொல்லி ஊக்கமாக ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே விதமாக என்னை பாதுகாத்து என்னை என் குடும்பத்தையும் நீ நடத்த போகிறதுக்காக கோடி ஸ்தோத்திரம் அப்பா அப்படின்னு காலையும் இரவும் நம்ம ஜெபித்தா அவன் சோத்திரம் நம்ம குடும்பத்துக்கு வராதமா பிசாசு போராட முடியுமா? போராட்டம் வந்தாலும் கர்த்தர் சோத்திரம், சில போராட்டங்கள் வந்தாலும் நம்ம கர்த்தர் சோத்திர கிருபையாய் பாதுகாப்பார். அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். சரி, வாசிங்க 28ஆம் வசனத்தை வாசிங்க. என்ன செய்கிறேன்? நித்திய ஜீவனை கொடுக்குறேன். யாரு பிரதரா? நான் அவைகளுக்கு என்ன செய்கிறேன்? நித்திய ஜீவனை கொடுக்குறேன். அவைகள் என்ன செய்யறது? ஒரு நாளும் ஒரு காலம் கெட்டு போகாது. அதான் சொல்றாரு, கெட்டு போவதில்லை. ஒருவன் அவைகளை என் கையில் இருந்து பறித்து கொள்வதும் என்றாரு. அவர் கையிலிருந்து பறிக்க முடியுமாங்க? அவர் கையில் இருக்கிறோம், நாம குதிச்சு வெளியே போனா தான். எப்படி அவருக்குள்ளே இருக்க விருப்பமா? கைக்குள்ளே இருப்போமா? அவர் குதிச்சு அப்பப்போ வெளியே போயிட்டு அப்பப்போ வந்துடுறேன்ன்றே. இந்த ரெண்டு வேலையெல்லாம் வேணாம், ஒரே இது அவருக்குள்ளே இருப்பேன். அல்லேலூயா. ஆமாம், உங்கள் கையிலேருந்து அப்படி இருந்துட்டோம்னா ஒருவரும் நம்ம கையிலிருந்து எந்த பிசாசுக்கும் பயப்பட வேண்டியதில்லை. சாத்தாங்க, அது பிசாசுங்க, அது பொல்லாத செய்வன மந்திரம் ஏவல் பொல்லாத வல்லமைங்க, ஒன்றும் பண்ண முடியாது. அல்லேலூயா. அவன் பறித்து கொள்ள முடியாது. பயப்படாதீங்க. செய்வன மந்திரம் சூனியம் ஏவல் இதெல்லாம் இப்படியெல்லாம் செஞ்சு என் குடும்பத்தை என்னென்னோ பண்ணிட்டாங்கங்க அப்படியெல்லாம். சில பேர் புதுச்சா சர்ச்சுக்கு வர்றவங்க கலங்குறீங்க. நல்லா கவனிங்க. ஆண்டவர் பிள்ளையான பிற்பாடு அந்த பயம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. என்னது? கடுகளவு கூட இருக்கக்கூடாது. ஏன்னா யாக்கோப்புக்கு வரதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரேலுக்கு வரதமான பிடி சொல்லுவதும் இல்லை. அப்போ நல்ல ஜபத்தில் நல்ல என்ன பண்ணணும்? ஆமாம், நல்ல ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். 1 பேதுரு 5:6 கூட வாசிக்கலாம் பாருங்க. என்ன செய்யணுமா? அப்படி அவர் கரத்தில் நம்ம இருக்குன்னு போது பேதுரு அருமையான ஒரு வார்த்தை சொல்றார். 1 பேதுரு 5:6. ஆகையா நம்ம உங்களை என்னை ஏற்ற காலத்தில் கர்த்தர் உயர்த்த விரும்புகிறார். அப்போ உயர்த்தணும்னா என்ன செய்யணுமா? என்ன எப்படி இருக்கணும்? என்ன கை? அவர் கையே, நம்முடைய ஆண்டவருடைய கை. என்ன கையே? பலத்த கைக்குள்ள என்ன செய்யணும்? உள்ள இருந்து துள்ளிக்கிட்டு இருக்க கூடாது. பலத்த கைக்குள்ள என்ன செய்யணும்? அடங்கி இருக்க விருப்பமா? நான் அடங்கி இருக்க விருப்பம். நீங்கள் அடங்கிருங்க, கர்த்தர் ஏற்ற வலையில் நிச்சயமா உயர்த்துவாருங்க. அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். நானா உயர்ந்துக்குருவேன், என் திறமையெல்லாம் உயர்ந்துக்குருவேன், என்னுடைய சாமர்த்தியத்தில் உயர்ந்துக்குருவேன். சோத்திரம். உங்களுடைய திறமை இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் ஆண்டவரே, எல்லாம் நீர் எனக்கு துணையாக இருக்கும்போது தான் இது எனக்கு சாதகமாக அமையும். அல்லேலூயா. இதாங்க உண்மை. நமக்கு திறமை இருக்கலாம், படிப்பு இருக்கலாம்,
எல்லாம் தேவை பிள்ளைகளுக்கு. அதெல்லாம் நமக்கு தேவனே நமக்கு அந்த உதவியெல்லாம் செய்கிறாரே. ஆனால் எதுக்காக எல்லாம் அவருடைய பலத்து கரத்தில் அடங்கியிருந்து ஏற்ற வேலையில் ஆண்டவர் உயர்த்துவதற்கு தான். அல்லேலூயா. எப்போதுமே பரிசுத்தவான்கள் தங்களுடைய சுய பலத்தை, சுய நாணத்தை, சுய அறிவை நம்பி இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் கர்த்தர் தான் என்னை உயர்த்தணும். அல்லேலூயா. ஆண்டவர் தான் என்னை ஆசீர்வதிக்க முடியும் என்பதை அறிந்திருந்தாங்க. அன்னைக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கும் அதுதான். அல்லேலூயா. அப்போ என்ன செய்யணும்? அவருடைய பலத்த கரத்தில் அடங்கி இருக்க ஒப்பு கொண்டு போவோம். அல்லேலூயா. சோத்திரம். சரிதானா? நான் சொல்கிறது சரிதானா? சரி, கர்த்தர் சத்தியத்தை தான் சொல்கிறேன். எனக்கு அதுதான் சோத்திரம். இதில் மாறாத சத்தியம். அடுத்து சொல்கிறேன், விசுவாசத்தை பெருக பண்ணும் நட்சத்திரம். 5வது பாயிண்ட். இதோட நான் முடிப்பேன். சில வசனங்களை நம்ம தியானிச்சிரும். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம். ஆபிரகாமை கர்த்தர் அழைத்து. ஏற்கனவே சொன்னேன், இதை கொஞ்சம் தொட்டேன். இதுதான் முக்கியமான பாயிண்ட். சோத்திரம். இந்த 5வது சோத்திர காரியத்துக்கு வாசிக்கலாம். யார்? ஆபிரகாமை கர்த்தர் வீட்டில் இருந்த மனுஷனை வெளியே கூப்பிடுறாரு. அப்பா சோத்திரம். எனக்கு என்ன சொல்லி இருந்தார் தெரியுமா? ஆண்டவரே, எனக்கு சகல ஆசீர்வாதங்களும் கொடுத்தீங்க. ஆனால் சோத்திர பூமிக்கிற ஆசீர்வாதம்லாம் கொடுத்துருக்கீங்க. ஆண்டவரே, விஷயமான வச்சிருக்கிறீங்க. எல்லாம் நல்லது. சோத்திரம். அழைச்சிங்க, வந்தேன். சோத்திரம் நம்பி வந்தேன். நீ கைவிடலை. எல்லாம் உண்மைதான். ஆனால் எனக்கு ஒரு பிள்ளை இல்லையா ஆண்டவரே? சோத்திரம். எங்கள் வீட்டில் இருக்கிற ஒருத்தன் தான் எனக்கு குடும்பத்துக்கு பொறுப்பாக இருக்கிறானே, என் பிள்ளை இல்லையே. சோத்திரம். அதுக்கு முன்னாடி பிள்ளை இல்லாமல் இல்லை. யார் இருந்தான்? இஸ்மவேல் இருந்தான். ஆனால் சோத்திரம் சொல்கிறாரு, சோத்திரம் எனக்கு என்ன பிள்ளை இது பாருங்க. சோத்திரம். அவனும் போய் இடையில பின்னாடி அனுப்பிவிட்டதெல்லாம் நம்ம பார்க்குறோம். சரி, கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கேத்துரால் இருந்தாங்க. கேத்துராளுடைய பிள்ளைகள்லாம் இருந்திருக்காங்கல்ல. ஆனால் சோத்திரம் ஒரு நேரம் வரும்போது உணர்த்துறாரு. கர்த்தர் சொல்லினாரு, சோத்திரம் ஏற்ற நேரம் வரும்போது ஒரு நேரம் வரும். அப்போ உன் மனைவி பிள்ளை குழந்தைய கையிலேருந்து கொண்டு இருப்பான்னு சொல்கிறாரு. அப்போ சோத்திரம் ஆண்டு எப்போ நிறைவேறது ஆண்டவருக்கு நாளை சொல்லலை. 75வது வயசில் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. அதை எத்தனாவது வயசில் நிறைவேற்றினார்? 100வது வயசுலாம் நிறைவேற்றினார். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் உங்களுக்கு சொல்கிறேன், ஏற்ற வேலையில் கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தை உங்களுக்குள்ளே நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. இன்னொரு விசுவாசத்தோடு உங்களுக்கு நம்பிக்கையோடு சொல்கிறேன், சோத்திர குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறவங்க விசுவாசத்தோடு தொடர்ந்து காத்துருங்க. கர்த்தர் கொடுக்குற வரைக்கும். சோத்திரம். ஆபிரகாம், இங்கே பாருங்க, ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. சோத்திரம். ஏன்னா ஒரு வாக்குத்தத்தத்தை மறக்காதீங்க. சோத்திரம். உன்னில ஆணிலாயும் பெண்ணிலாயும் என்ன இருப்பதில்லையா? மலடு இருப்பதில்லைன்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க. அப்படின்னா குழந்தை இன்மை என்ற காரியம் உங்களுக்கு இல்லை என் ஜனங்களேன்னு சொல்றாரு. இதை நீங்க விசுவாசித்தீங்கன்னா நீங்க அந்த வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்ளலாம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். இருக்கா? உபாகம புத்தகத்தில் இருக்கா? 7:14. உபாகமம் 7:14 நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, இந்தியா அதுக்கேற்ற சத்தியத்தை தான் கொடுத்துருக்கிறார். வாசிக்கலாம். கண்டிப்பாக கொடுப்பார். சோத்திரம். வாசிக்கலாம். சகல ஜனங்களை பார்க்கலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளும் பாருங்க எவ்வளவு அக்கறை உள்ளவர் பாருங்க. உங்களுக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்காது. மிருக ஜீவனா இருந்தாலும் அதுக்கு கூட என்ன செய்யாது? ஆமா, குழந்தை அதுக்கும் அதுக்குடைய வாரிசு இல்லாமல் இருக்காதுன்னு சொல்றாரு. அது பாருங்க, மிருகங்களுக்கே அந்த ஒரு காரியத்தை செய்வாரானால் அவருடைய சொந்த ஜனங்களாய் நமக்கு செய்யாமல் இருப்பாரோ? நிச்சயமாய் செய்வார். அல்லேலூயா. உங்கள் மிருக ஜீவனுக்குள்ளும் ஆணிலாய்களும் 2 பேர்ட்டு சொல்றாரு. ஆண்டையும் பிரச்சனை இருக்காது. வெறும் பிரச்சனை இருந்தால் அதுல இருந்து சுகமாக்குவாரு. சோத்திரம். ஆணிலாயிலும் பெண்ணிலாயிலும் என்ன இருப்பதில்லை? மாலோடு இருக்காது. அல்லேலூயா. சோத்திரம். சரி, கர்த்தர் நல்லவர். அப்ப ஆபிரகாமை கர்த்தர் அழைத்து 5:6 வாசிக்கலாம். இப்ப வானத்தை அண்ணாந்து பார்த்து என்ன சொன்னாரு? நட்சத்திரங்களை என்ன உன்னால கொடுமாப்பா. எப்படி சொன்னார் பார்த்தீங்களா? நீங்களும் பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுறார். அப்படி குழந்தை இல்லாத இப்போ கல்யாணம் ஆச்சே சில வருஷங்கள் ஆச்சேன்னு நீங்கள் சொல்றது போகாதீங்க. சொல்கிற பார்த்தீங்களா? சொல்கிறாரு ஆபிரகாமுக்கு சொன்னது இன்னைக்கு உங்களுக்கும் சொல்கிறதாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. சோத்திரம். சரி, வாசிக்கலாம். சரி, அந்த வசனத்தை போடுங்கப்பா. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம். சோத்திரம். வானத்து நட்சத்திரங்களை அண்ணாந்து பார். நட்சத்திரங்கள் உன்னாலே என்ன கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி சொன்னார், உன் சந்ததி இவனமாய் இருக்கும் என்றார். அல்லேலூயா. உன் சந்ததியே இப்படியா இருக்க போறது என்று சொன்னார். அடுத்த வசனம். இதாங்க ரொம்ப முக்கியம். அவன் கர்த்தரை என்ன செஞ்சான்? விசுவாசித்தான். நீங்க கர்த்தரை விசுவாசிங்க, ஆண்டவரை நம்புங்க.
எல்லா விஷயத்துக்கும் ஆண்டவரை நம்புவோம், எல்லா விஷயத்துக்கும் ஆண்டவரை விசுவாசிப்போம். ஆண்டவரை இப்படி சொல்லி சொல்லி ஜெபிக்கணும். ஆண்டவரை ஆபிரகாமை ஆசீர்வதித்தீரே, வாக்குத்தத்தம் கொடுத்து அதை நிறைவேற்றினீரே, என் வாழ்க்கையிலும் வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தர் வாக்குத்தத்தங்களை கொண்டு பேசுவார். அது விசுவாசிங்க. எத்தனோ வாக்குத்தத்தங்க இருக்குது, இது சம்பந்தமான வாக்குத்தத்தம். வசனத்தை வாசி பார்த்து தேடி கண்டுபிடிங்க. இதெல்லாம் கர்த்தருடைய அவன் கர்த்தரை விசுவாசித்தான். விசுவாசித்த போது கர்த்தர் என்ன செஞ்சாரா? அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். கர்த்தரை விசுவாசித்தால் தேவன் அதை நமக்கு நீதியாக எண்ணுவார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ரோமர் 4ஆம் அதிகாரம் 18 21 வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். இது சம்பந்தமான வசனம் தான். ஆதியாம் புத்தகத்தில் ஆபிரகாம் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே ரோமர் புத்தகத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம சபைக்கு எழுதும்போது ஆபிரகாமை குறித்த காரியத்தை தான் நல்ல விளக்கமாக சொல்றாரு. ஸ்தோத்திரம். பாருங்க எவ்வளோ பெரியான அருமையான வார்த்தை. நல்ல கவனிங்க, விழித்து யாரும் நல்ல விழிப்பா பாருங்க. நல்ல கவனிங்க. உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும்னு சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதும் இல்லை. பார்த்தீங்களா? அவர் ஆண்டவர் சொன்னார் 75 வயசு ஆச்சு, கூப்பிட்டு அழைத்து வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. ஆனால் சோத்திரம் இன்னும் 99 வயசு தான். அப்போ தான் அந்த அம்மாவுக்கு 89 வயசு, இவருக்கு 99 வயசில் தான் என்ன ஆயிடுச்சுது? கற்பம் உருவாகிறது. ஹல்லேலூயா. அந்த அம்மாவுக்கு 90 வயசாக இருக்கும்போது சாராளுக்கு, இவருக்கு 100 வயசு தான் குழந்தை. ஆசீர்வாதமான வாக்குத்தத்தமான, ஆமாம் சோத்திரம், ஈசாக்கு பிறக்கிறார் இல்லையா? உன் சந்ததி இவ்வளவா இருக்குன்னு சொல்லப்படியே தான் அநேக ஜாதிகளுக்கு, அநேக ஜாதிகள்லாம் புரியுதா? சோத்திரம். ஒன்று ஈசாக்கு மூலமான ஒரு சந்ததி, இன்னொன்று இஸ்மாயில் மூலமாக ஒரு சந்ததி, இன்னும் கேத்ரால் மூலமாக ஒரு சந்ததி. சோத்திரம், சரியா? ஆமாம். அடுத்து யாக்கோபில் ஒரு சந்ததி இப்படி பிரியுது. ஏசாவு சந்ததி இன்னொரு பக்கம் போகுது. சோத்திரம். அது ஒரு ஒரு கூட்டம். அதான் அநேக ஜாதிகள்னு சொல்கிறது. அதுதான் சோத்திரம். அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவது நம்புவதற்கு ஏது இல்லாத இருந்தோம், அதை நம்பிக்கையோடு என்ன செஞ்சான் பாருங்க. நல்லா கவனிங்க. சோத்திரம். இங்கே இந்த காரியத்தில் நீங்கள் நம்புவதற்கு ஏது இல்லாத இருக்கலாம். இவ்வளோ நாள் ஆச்சு, இனிமேல் கிடைக்குமோ கிடைக்காதோ, நோ, நம்புவதற்கு ஏது இல்லாத சூழ்நிலைகளை காணப்படலாம். ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. அதை நிறைவேற்ற வல்லவர். அல்லேலூயா, சோத்திரம். அடுத்து வாசிங்க. ஆஹா, என்ன மாதிரி வார்த்தை! விசுவாசத்தில் ஆபிரகாம் பலவீனமாக இருக்கவில்லை, நீங்களும் கூட விசுவாசத்தில் பலவீனமாக நானும் நீங்களும் இருக்கவே கூடாது. அல்லேலூயா. விசுவாசத்தில் அப்படி எப்படி இருக்கணும்? பலன் உள்ளவர்களாக இருக்கணும். வாசிக்கலாம். ஏறக்குற 100 வயதுள்ளாக இருக்கும்போது பாருங்க, அதுதான் அவங்க நினைச்சாங்க. சரீரத்தில் பலன் போச்சே, சரீரத்தில் அதுக்கேற்ற குழந்தை பருவக்கூடிய சக்தி இல்லாமல் இருக்குது அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. இங்கே அப்படி யாருமே இல்லை. 100 வயசு யார் இருக்கிறீங்களா குழந்தை இல்லாமல்? இது 99 வயசில் அப்படிலாம் இல்லை, பயப்படாதீங்க. அல்லேலூயா. அப்போ தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போச்சாங்க அப்படின்னு இன்னொன்று பழைய ஏற்பாட்டில் இருக்குது. சோத்திர உங்களுக்கு பெண்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறான். சோத்திரம். சிறு பிள்ளைகளுக்கு தெரியாமல் பெண்களுக்குள்ளுடைய வழிபாடு, அதை கொஞ்சம் நாகரிகமாக அது வேதத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிற வழிபாடுன்றதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்க. அது நின்று போச்சான். பார்த்தீங்களா? சோத்திரம். அப்போ அதுக்கு பிறகு குழந்தை பிறகுக்கு வாய்ப்பு இல்லை, அது சூழ்நிலை தான். ஆனாலும் கர்த்தர் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தர் பலப்படுத்தி கொடுத்தாருன்னா எப்படிப்பட்ட அற்புதம் பற்றிக்கலாம். செத்து போனது சாருடைய கற்பம் செத்து போனதையும், 2 பேருடைய கற்பம், 2 அவன் ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போச்சான், சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாது இருந்தார்களாம். எண்ணாது இருந்தான் ஆபிரகாம். முக்கியமாக எண்ணாது இருந்தார். சோத்திரம். சரி, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து இன்னொன்று என்னன்னா, சாராள்கிட்டே கர்த்தர் பேசினாரா? பைபிள் இருக்கா? நான் அடுத்து வரும்போது, நீ சோத்திரம், உனக்கு சாராள் குழந்தைய எழுந்து கொண்டு இருப்பான்னு சொன்னால் அந்த அம்மா சிரிப்பு வருது. என்னது? நகைத்தாள்னு இருக்குது. எனக்கு குழந்தை பிறகுமா? என்ன அப்படி ஆண்டவர் சொல்லிட்டு, ஆண்டவர் சொன்னால் செய்யாமல் இருப்பாரா? செஞ்சாரா இல்லையா? சிரிக்கலாம் கூடாது. நகைத்தாளா? என்ன பார்த்தீங்களா? அப்போ என்னென்னா அசால், அது என்னென்னா அசட், இனிமே எனக்கு புல்ல அப்படின்னு இருந்திருக்கு. இந்த அம்மா சொல்லியிருக்கு, மனசுக்குள்ளே சொல்லியிருக்குது. ஆண்டவருக்கு பாரு, நீ நகைச்சி அப்படின்னு. இல்லை, பயந்துக்கிட்டு என்ன சொன்னிச்சான்? இல்லை, நான் சிரிக்கல. நகைத்தேன்னா என்னது? சிரிச்சான்னு அர்த்தம். உள்ளே என்ன பண்ணுறது? சோத்திரம். ஒரு அவநம்பிக்கையில் சிரிக்கிறது அது. சோத்திரம். இல்லை, அவிசுவாசம். அப்போ தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாக சந்தேகப்படாமல் என்ன பண்ணாங்களாம் பாருங்க. அவிசுவாசமாக சந்தேகப்படலை அப்படின்னா விசுவாசித்தாங்கன்னு அர்த்தம். அப்போ சந்தேகப்படலைன்னு அர்த்தம். வாக்குத்தத்தம் பண்ணிடுது நிறைவேற்ற
கர்த்தர் நம்முடைய தேவன் யார்? வாக்குத்தத்தத்தை கொடுத்தாருன்னா அதை நிறைவேற்றுவார்னு சொன்னார்னா 100க்கு 100 நிறைவேற்றியே ஆவார். அல்லேலூயா. ஆமா, விசுவாசிங்க. உங்களுக்குள்ளாக விசுவாசமான வார்த்தைகளை தேவன் அந்த காலை வேளையில பேசிக்கொண்டு இருக்கிறார். கர்த்தர் அவருடைய பிறந்த நாளை நினைவுறுகின்ற நாளிலே, கிறிஸ்துமஸ் நாளிலே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் பிறப்பாராக. அல்லேலூயா. சோத்திரம். நமக்குள்ளே வாசம் பண்ணி நடத்த விரும்புகிற தேவன் அப்படியாக பலமாய் கிரியை செய்வார். வல்லவராயிருக்கின்ற முழு நிச்சயமாய் நம்பி. எப்பங்க முழு நிச்சயம் என்ன அர்த்தம்? 100%. சோத்திரம். என்னது? விசுவாசம். 1% கூட என்ன செய்யல? அவிசுவாசம் இல்லை. எப்போ? குழந்தை இல்லை. எப்போ? இது வரைக்கும் 98 வயசு வரைக்கும் குழந்தை இல்லை. யாருக்கு? ஈசாக்கு பிறக்கலை. ஈசாக்கு உருவாகலை. 99 வயசில் உருவானார். 100வது வயசில் பிறந்தார். அல்லேலூயா. அந்த அம்மாவுக்கு 89 வயசில் உருவாகி 90வது வயசில் பிறந்ததாக பார்க்குறோம். சரி, 10 வயசு வித்தியாசம் யாருக்கா இருக்கும்? ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும். அப்போ பாருங்க, அந்த வார்த்தையை கவனிங்க. வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று. இந்த வசனம் ரொம்ப நம்ம விசுவாசம் தூண்டி எழுப்பக்கூடிய வசனம். அப்போ வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற 100க்கு 100 நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று நான் சொல்கிறேன். அந்த ஒரு வார்த்தை இல்லை, நான் சொல்கிறேன். 100க்கு 100 நிறைவேற்ற வல்லவராக இருக்கின்ற முழு நிச்சயமாய் நம்பி தேவனை என்ன செஞ்சாரா? மகிமைப்படுத்தி விசுவாசத்தில். எப்போ? இந்த வார்த்தையை பாருங்க, பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி என்ன செய்கிறாரு? நான் முழு நிச்சயமாக நம்புகிறேன் ஆண்டவரே, வாக்குத்தத்தம் பார்க்கணுது நிறைவேற்ற வல்லவராக இருக்குன்னு சொல்லி என்ன செய்கிறேன்? முழு நிச்சயமாக என்ன பண்ணுறேன்? 100க்கு 100 நம்புகிறேன். 100க்கு 100 மகிமைப்படுத்துகிறேன். 100க்கு 100 சோத்திரம் பாருங்க மகிமைப்படுத்துகிறேன்னு சொல்லும்போது அங்கே வேதவசனம் சொல்லுகிறது அவரை குறித்து விசுவாசத்தில் வல்லவரானாராம். அல்லேலூயா. நானும் நீங்களும் விசுவாசத்தில் வல்லவராகணும். அல்லேலூயா. வேதத்தில் நமக்கு வல்லவர்னு யாருக்கு முதல்ல பேர் இருக்கு? நம்முடைய ஆண்டவருக்கு தான். கர்த்தர் நல்லவர், வல்லவர், பெரியவர், பரிசுத்தர் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நீங்களும் நானும் எதில் வல்லவர்களாக இருக்கணும்? விசுவாசத்தில் வல்லவர்களாக இருப்போம். அல்லேலூயா. குழந்தை காரியம் ஒரு சிலருக்கு, இன்னும் வேறு சில காரியங்கள் உங்களுக்கு இருக்கலாம். பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள் கர்த்தர் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. குழந்தை பாக்கியத்தை கொடுக்க கர்த்தர் வல்லவர். ஹல்லேலூயா. நம்மை ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லவர். ஹல்லேலூயா. நம்மை குறைவிலிருந்து நிறைவாக உயர்த்த கர்த்தர் வல்லவர். ஹல்லேலூயா. நம்முடைய தேவைகளெல்லாம் சந்தித்து நடத்த கர்த்தர் வல்லவர். ஹல்லேலூயா. நம்மை தேவன் வெளியெடுத்து பாதுகாக்க வல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் சந்ததிகளையும் பெருக பண்ண வல்லவர். ஹல்லேலூயா. முழுவதுமா எங்களை நேசிக்க நல்ல ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறோம். சோத்திரம் மலை மகிழ்ச்சியான ஆண்டவர், இந்த நல்ல ஆண்டவரே சோத்திர காலை வேலைக்காக சோத்திரம். இந்த கிறிஸ்து பிறப்பின் நல்ல நாளிலே, நினைவு கூறுகிற நாளிலே, கிறிஸ்துமஸ் நாளிலே கர்த்தாவை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் இயேசு, நீங்கள் பிரகாசமுள்ள வெடிவெளி நட்சத்திரங்களாக இருக்கிறீங்க ஆண்டவரே. அதே வேளையில் உடைய பிள்ளைகளாக எங்களை ஆளுகிற நட்சத்திரங்களாக, பிரகாசிக்க நட்சத்திரங்களாக, எதிரிகளோடு யுத்தம் செய்யும் நட்சத்திரங்களாக, தேவனுடைய வலது கரத்தில் உள்ள நட்சத்திரங்களாக, விசுவாசத்தை பெருக பண்ணும் நட்சத்திரங்களை எங்களை மாற்றியிருக்கிறீங்களே. கொஞ்சம் வாய் திறந்து நல்ல சோத்திரம் பண்ணுறீங்களா? அல்லேலோ. வாய் திறந்து ஆமேன்னு சொல்லுவோம். ஆமேன். ஓ ஷபலபதரா, ஓ ரபலகதரா, புதுரபலகது யாந்தரபலா, ஒரு பிலிபிரி யாந்தரபல ரதரபா. விசுவாசத்தை கர்த்தர் பெருக பண்ணுவாராக. அல்லேலூயா. முழு நிச்சயமாய் ஆபிரகாம் கர்த்தர் சோத்திரம் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்க முழு நிச்சயமாய் நம்பி சோத்திரம் விசுவாசம் உள்ளவளாகி சோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். விசுவாசத்திலே வல்லவராய் மாறினது போல நம்மையும் கர்த்தர் மாற்றுவாராக. அல்லேலூயா. கர்த்தருக்கு தம்மை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோம். எந்தெந்த காரியமா இருந்தாலும் உங்களுக்கு எது தேவையோ அந்த வேலையில தேவசமத்தில் அறிக்கையிடுங்க. ஆண்டவரே, நீ சோத்திர கிறிஸ்துமஸ் இந்த நல்ல நாளில நான் விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுகிறேன். எனக்கு கர்த்தர் காரியங்களை நிறைவேற்ற வல்லவர். ரோமர் 4ஆம் அதிகாரம் இந்த வீட்டில் போய் வாசித்து பாருங்க, உங்களுக்கு விசுவாசம் பெருகும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே ஏறெடுத்ததான எல்லா துதி சோத்திரங்கள், பாடல், ஆராதனைகள், விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், மன்றாட்டுகள் ஆண்டவரே எல்லா பதியிலையும் கர்த்தாவே தேவ செய்தியையும் ஆசீர்வதித்து கர்த்தர் நேர்த்தியாய் நடத்தி தாரும் ஐயா. அடுத்து இருக்கிறதான ஞானஸ்நான ஆராதனை ஆண்டவரே இந்த காலையில் ஆண்டவரே அந்த அன்பின் விருந்து இந்த பகுதியெல்லாம் ஆசீர்வதித்து நடத்தும். ஜெபங்களும் எல்லாரும் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்ளுங்க நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல வாரங்களை வருவது மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகிமையில் வெளிப்படும் மட்டும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு நினைக்கிருப்பதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.
பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ். கர்த்தர் உங்களை ஒரு ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.